அதாவது நிம்மதியாக வாழுவது எப்படி என்றதுதான் எல்லா மனிதர்களுடைய மண்டையிலையும் ஓடக்கூடியது, மைண்டில் ஓடக்கூடியது. நிம்மதிக்கு இது செஞ்சால் சரியாகுமா, இந்த வேலை பண்ணினா நிம்மதியாக வாழலாமா, இந்த மாதிரி சம்பாதித்தால் நிம்மதியாக வாழலாமா, இப்படி மனிதர்கள் இந்த நிம்மதியைத்தான் தேடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு விடயத்தை குர்ஆனில் சொல்றான். தண்ணி கேட்கிறவனுக்கு தண்ணியை கொடுப்போம், சாப்பாடு கேட்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். நிம்மதி என்பது மூமின்களுக்கு மட்டும்தான் என்கிறான் அல்லாஹ். இந்த துனியாவில் பலர்களை பார்க்கிறோம், அல்லாஹ் பல கோடிகளை கொடுத்திருக்கிறான். இரவுக்கு தூக்கத்தை கொடுக்கல அல்லாஹ். எல்லாத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தன்னால் தூங்க முடியாது என்று அங்கலாய்க்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம பார்க்கலாம். சில மனிதர்களை பார்க்கலாம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைய அறிவை கொடுத்திருக்கிறான், ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான். ஆனால் அவர்களுக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள ஒரு சோர்வை, ஒரு டிப்ரெஷன், ஒரு கவலை. ஏன் அந்த கவலை வருதுன்னு அவர்களுக்கே தெரியாது. இப்படி பலர்கள் பலவிதமானவர்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கலாம். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீர் என்று சில சம்பவங்கள் நடக்கும், எதிர்பார்த்து இருக்க மாட்டோம். வாழ்க்கையில் நடந்த பிறகு சொல்லுவோம், எதிர்பாராத விஷயங்களை நாம் கடந்து வருகிறோம். இப்படி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு அவசரமா நடந்து முடியும் என்று நான் நினைத்தே பார்க்கல. அப்படியான சில விடயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத நிமிடங்களில் நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இந்த துனியாவில் நடக்கிற நேரம் நாம் எப்படி நிம்மதியாக வாழுவது? இதுக்கு முன்னாடி நான் பல உரைகளில் சொல்லியிருக்கிறேன். நிம்மதிக்காக வேண்டி இதுவரைக்கும் உலகத்தில் மருந்து கண்டுபிடிக்கல. உலகத்தில் நிறைய ஆய்வு பண்றாங்க, ஏதாவது நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனா மனக்கவலைக்கு என்ன மருந்து இல்லை. அதனாலதான் இந்த சாராய போத்தல் அடிக்கிறாங்க நிறைய பேர். கல்லு எதுக்கு, இந்த மாதிரி தண்ணி இது எதுக்கு அடிக்கிறாங்கன்னா, நிம்மதி இல்லை, கடுமையான கவலை. வீட்டுக்கு போற நேரம் எல்லாத்தையும் மறப்போம் என்று கசப்பான பானங்களை அருந்துறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நான் ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு முன்னாடி கோடிட்டு காட்டுகிறேன். வாழ்க்கையில் சில மனிதர்களுடைய ஈமான் சில சோதனைகளால் பறிப்போகுது. நிஜமாக இதில் ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு இல்லைண்டா இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போயிடுவோம். ஏனென்றா, ஏன் எனக்கே இது வருகுதுன்னு சில பேர் நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு டாக்டருடைய வாக்கு மூலம் என்ன சொல்றாருண்டா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தவர். ஆரம்ப நேரத்தில் மெடிக்கல் காலேஜில் இருந்து ஒரு ஜூனியராக இருந்து 16 மணித்தியாலங்கள் அவர் டாக்டராக வேலை செய்கிறார். ஆரம்பத்தில் அப்படிதான். அந்த மாதிரி வேலை செய்கிற நேரம் அவர் ஆஸ்பத்திரியில் இருந்து வீட்டுக்கு ரொம்ப தூரம் போகணும். அவர் பட்ட துயரங்களை எல்லாம் பட்டியல் போடுறார். எப்படியெல்லாம் அவர் வீட்டுக்கு போனார், வாகனங்கள் சில நேரம் டேமேஜ் ஆகிரும், உடைஞ்சிரும், அந்த நேரம் ரிப்பேர் பண்ணணும். இப்படியெல்லாம் 16 மணித்தியாலங்கள் வேலை செய்கிற ஒரு காலம் இருந்துச்சு. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச அந்த டாக்டர் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒரு முஸ்லீம், அவர் அல்லாஹ் நிறைய சொத்துக்களை கொடுத்துட்டான். அவர் இப்போ அவருடைய ஃபீல்டில் மேலே போறாரு. நிறைய இடங்கள்லேருந்து அவருக்கு ஆஃபர் வருகுது. இப்போ அவருக்குன்னு அழகான ஒரு வீடை செய்கிறார். அவருக்கு தேவைப்படுகிற வாகனங்கள்லாம் வாங்குறார். தம் வாழ்க்கையில் இதுக்கு பிறகுதான் ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வாழ போறதாக அவர் நினைக்கிறார். இந்த நேரத்தில் தான் திடீரென்று ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கிறார். வர்ற நேரம் சலாம் சொல்லிட்டு வளமை மாதிரி வர்றார். அது ஒரு மாலை நேரம். சின்ன பிள்ளைகள், அவர்களுக்குள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க. மனைவியும் பிள்ளையும் சில வேளை இந்த நேரம் தூங்குவாங்க. சலாத்துக்கு பதில் இல்லை, தூங்குறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் என்று அவருடைய வேலைகளை செய்கிறார். சில இமெயில்கள் அனுப்புகிறார், அவர் பாட்டுக்கு சில வேலைகளை செய்கிறார். இப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி அவர் வேலை செஞ்சுட்டு ஒரு மணித்தியாலம் கொஞ்ச நாளுக்கு நேரம் கடந்ததுக்கு பிறகு பிள்ளைகளுடைய சப்தம் கேட்குது. அறையில் இப்போ ஒரு பிள்ளைகளுடைய சப்தம் கேட்குது. பிள்ளைகளோட விளையாடலாம், இப்போ நேரம் சரி அப்படின்ட்டு உள்ள போறவருக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது. என்ன வித்தியாசம்? தன்னுடைய பிள்ளைகள் உமா கிட்ட போய் கன்னத்தை தட்டுற மாதிரியும் பேசுற மாதிரியும், தாய் சப்தமே இல்லாமல் நிசப்தமாக தூங்குற மாதிரியும் தெரியுது. கிட்ட போனவர் டாக்டர், அவர் பிடிச்சி பார்க்கிறார். அவர் அதிர்ச்சியில் போறாரு. ரொம்ப கூலா இருக்குது உடம்பு. அந்த தாய் மௌத்தாகிட்டாங்க. அவங்க உமா அதிர்ச்சி, அதாவது இறந்து போறாங்க. இவர் பிள்ளைகளை பார்க்கிறார். அவர் ஒரு டாக்டர். இப்ப மௌத்தாகல, இன்னொரு மணித்தியாலத்துக்கு முன்னாடியே
இந்த ரூஹு போயிருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல அவர் சொல்றார், என்ன நடந்துச்சு? அதுக்கு அடுத்ததாக அவசரமான வேலைகள், கஃனிடுற வேலை, ஜனாசாவை அடக்கிற வேலை எல்லாத்தையும் செய்தவர். ஒரு வைத்தியர், அவருக்குள்ள வேதனை என்னன்னா, நான் டாக்டரா இருந்து என் மனைவிக்கு என்ன நோய் எனக்கு கண்டுபிடிக்க முடியல, அவன் மௌத்தாகிட்டா. இவர் அறைக்குள் பூட்டி அறைக்குள் நிற்கிறார். தன் பிள்ளைகளை தூக்குறதுக்கே அவருக்கு சிந்தனை வரல. மேல பார்த்துட்டே நிற்கிறார். ஏன் எனக்கு இது தொழுத, எனக்கு ஏன் இது? சின்ன பிள்ளைகளை விட்டு அந்த தாய் போய்விட்டா. இந்த பிள்ளைகளோடு இப்ப எப்படி அந்த உம்மாவை கேட்டு அழுகிற புள்ள, மனைவி ஞாபகம் வர்ற நேரம் ஒட்டிஞ்சு போற மனசு, இதுவெல்லாம் அவருக்கு தாங்க முடியாத வேதனை. தொழுகையை முழுக்க விட்டார், இறைவன் மீது நம்பிக்கையை விட்டார். வாழ்க்கையில் அதுக்கெல்லாம் பிறகு ஒரு வருடங்களுக்கு பிறகு ஒரு தடவை அவர் தொழ போய், அதற்கு பிறகு அவருக்கு அந்த பயான் மூலமாக கிடைத்த விஷயத்தில் அவர் தெரிந்து கொண்டார். நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்டா, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அவங்க பார்க்கலாம். வாழ்க்கையில எதிர்பாராத சம்பவங்கள், எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விடயங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் இந்த கல்பு துடிக்க ஆரம்பிக்கும், பதற ஆரம்பிக்கும். நான் நினைச்சே பார்க்கல, இப்பதான் சிரிச்சு முடிஞ்ச, சிரிப்பு முடிய முன்னாடி அழுக வந்துட்டு என்று சிலர்கள் துடிக்க ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் என்ன, இந்த மாதிரியான சோதனைகள் வருகிற நேரம் இதை நிப்பாட்டுவதற்கு ஏதாவது வழிகள் உண்டா அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தி பார்த்தா ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்லுவேன். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஜீவனுக்கும் ஒரு விடயம் முடிய இன்னொரு விடயம் வந்தே ஆகும் என்பதை திருக்குர்ஆன் சொல்லுது. இந்த மண்ணில கால வைத்தால், இது துனியா, இது ஜென்னா இல்ல, துனியாவுல கால வைத்த ஒரு ஆளுக்கு ஒரு விடயம் முடிய மறு விடயம் வரும். இப்பதான் ஒன்றை முடிச்சுட்டு திரும்புவீங்க, இன்னொன்று வந்து நிற்கும். அதை முடிப்பீங்க, இன்னொன்று வந்து நிற்கும். அதை முடிப்பீங்க, இன்னொன்று வந்து நிற்கும். இது ஓயாது என்பது மூமினுடைய பார்வை. ஒரு காலமும் ஓயாது. இதுக்கு அடுத்ததாக முடிஞ்சிருமா? இல்ல. ஆனால் ஒன்று முடிய வர்ற நேரத்தில் உங்க கல்பு சொல்லும், முடிந்தது லேசே, இப்ப அதை விட கஷ்டமே. இதை முடிக்க பார்ப்பீங்க, இன்னொன்று புதுசா வந்து விழும். அது ரொம்ப லேசா இருந்துச்சு, இது அதை விட ரொம்ப ஹார்டா இருக்குது. புதுசா வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் ரொம்ப பாரதூரமாக ரொம்ப கஷ்டமான மாதிரி இருக்கும். இப்படியான பிரச்சனைகள் வர்ற நேரம் மனிதர்கள் மனசு தளர்ந்து போறாங்க. எதுக்கப்பா துனியா வாழ்க்கை நினைக்கிறாங்க. சில பேர் தற்கொலை பண்றாங்க, சில மனிதர்கள் ஈமான விடுறாங்க. இது ஏன்னு தெரியாம துடிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுருக்கமாக, என்னால் முடியுமான அளவுக்கு மிக சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில இந்த உரையை நிகழ்த்தலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு வீடா தட்டுங்க. புத்தளத்தை போய் ஒவ்வொரு வீடா தட்டுங்க. பிரச்சனை இல்லாத ஒரு வீடையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. பெரிய பணக்காரரா இருந்தா சில வேளை அவருக்கு பிள்ளை இல்லாம இருக்கும். சில பேருக்கு பிள்ளை எல்லாம் கொடுத்தா அவருக்கு பணமே இல்லாம இருக்கும். சில பேருடைய வீட்டுக்கு போறோம், பெரிய ஹாஜியார் அல்லாஹ் 4 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான். அதுல ஒரு புள்ள டவுன்ஸ் புள்ள, ஒட்டிசம், எச்சில் வடியும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் காலையில எலும்போற நெஞ்சு பதறும். எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல் போற நேரம் இந்த ஒரு புள்ள மட்டும் அப்படியே இருக்கும். அந்த பிள்ளையை தூக்குற நேரம் கண் கலங்கும். உலகத்துல மருந்தே இல்லை அந்த நோய்க்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வீடுகளுக்கு போனீங்கன்னா நல்லா இருந்தவங்க திடீரென்று கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு அங்கலாச்சிட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனைகள் சொல்லிக் கொண்டு வராது, சொல்லாமலே கதவை தட்டும். ஒன்று முடிய மத்த ஒன்று உங்களுக்கு தட்டும். இதனோடு நீங்க சிரிக்கலாம் நினைச்சிடாதீங்க, அடுத்த ஒன்றுக்கு ரெடி ஆகுங்க. சஹாபாக்கள் இந்த யுத்தத்தோட எல்லாம் முடிஞ்சுட்டு நினைக்கல, அடுத்தது எப்பன்னு பார்த்தாங்க. அது முடிய அடுத்தது எப்பன்னு பார்த்தாங்க. அது முடிய அடுத்தது எப்பன்னு பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில் கடைசி நிமிடங்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை நடக்கும். இதுக்கு எப்படி முகம் கொடுக்கிறது, இந்த நேரம் எப்படி நிம்மதி வரும் என்பதை சுருக்கமா சொல்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே நான் ரொம்ப அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எது ஸ்ட்ரென்த்தை படைச்சான்னா அறிவு. ரொம்ப அறிவாளி அவர். ஆனால் கல்புல ரொம்ப மனித படைப்பை பொறுத்தளவுல கல்பு அவசரமா பதறிடும். அறிவும் இருக்குது, பதட்டமும் இருக்குது எங்களுக்குள்ள. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய அறிவை கொடுக்குறான்ல. அந்த அறிவு வானலோகத்தில் எல்லாரும் பார்க்கிறாங்க. எல்லா மலக்குமார்களுக்கு எல்லாம் சஜதா செய்ய சொல்றாங்க. இஸ்ஜுது லி ஆதம் ஃபஸஜது இல்லா இப்லீஸ். இப்லீஸை தவிர அத்தனை பேரும் சஜதா பண்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதுக்கு சஜதா? இங்க ஒரு புல்ல இருக்குது,
அந்த பிள்ளைக்கு நாங்க பாராட்டு தெரிவிக்கிறோம். எதுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம்? ரொம்ப டேலண்டான பிள்ளை, ரொம்ப அறிவாளி. வானலோகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு அறிவாளி இல்ல. நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான், ஹலக்து பியதி, தன் கரத்தால படைச்சுக்கிறான். படைக்க முன்னாடி மலக்குமார்ல கேட்கிறான், வைத்கால ரப்புக்கல் இல் மலாயிகத்தி இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி கலீஃபா. மலக்குமார்ல சொல்ல, நான் துனியால ஒரு கலீஃபா படைக்க போறோம், தலைமுறையை படைக்க போறோம், ஒரு பிரதிநிதியை படைக்க போறோம் அப்படின்னு சொல்ற நேரத்தில் காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, ஃபஸாது பண்றவங்க, அதுல ரத்தத்தை வடிக்கிறவங்க, அவங்கள படைக்க போறியா அல்லாஹ் அப்படின்னு மலக்குமார்ல அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. என்னையா அல்லாஹ் ஃபஸாது பண்ணுவாங்களே, ரத்தத்தெல்லாம் வடிப்பாங்களே, சண்டை பிடிப்பாங்களே, அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக் வ நுகத்திஸு லக். யா அல்லாஹ், நான் உன்னை தூய்மைப்படுத்துறோம், தஸ்பீஹ் பண்றோம். ஏன் அல்லாஹ் அவங்கள படைக்க போற அப்படின்றான். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பதில் கொடுக்கறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு போட்டு அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா பேர் சொற்களையும் படிச்சு கொடுத்தான். சும்மா அரதஹும் அலல் மலாயிகா ஃபகால அம்பியூனி பி அஸ்மாஇ ஆவுலாஹி இன் குன்தும் சாதிகின். இதா இவருக்கு எல்லாமே தெரியுது. இந்த என்னெல்லாம் எல்லாம் இருக்குதோ அவ்வளவும் பேர் சொல் தெரியும். உங்களுக்கு ஏழமட்டா சொல்லுங்க, நீங்க உங்க வாதத்துல உண்மையாளராக இருந்தா சொல்லுங்க. காலு சுப்ஹானக் லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், எங்களுக்கு நீ எதை படித்து தந்தியோ அதை தவிர வேற அறிவு இல்லையா அல்லாஹ். ஒப்புக்கொள்றாங்க. வானவர்களுடைய தோல்வி அந்த நேரத்தில் அறிவுல. அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவுக்கு அவர்கள் ரொம்ப நன்றி உள்ள அடியார்கள். வானவர்கள் தப்பே பண்ண மாட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவுல வானலோகம் அதிர்ந்து போகுது. அல்லாஹ்வுடைய புதிய படைப்பு. இதுக்கு முன்னாடி ஒளியால மலக்குமார்கள், நெருப்பால ஜின்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. புதிய படைப்பு மண்ணால படைக்கப்பட்ட உடனே அந்த புதிய படைப்பு அறிமுகப்படுத்தப்படுது வானலோகத்தில். எல்லாரும் அசந்து போய் பார்க்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. ஏண்டா அவருக்கு அப்படி ஆற்றல். அல்லாஹ் வேற எதையும் சிறப்பிக்கல, மனித குலத்துக்கு சிறப்பை கொடுத்தது அறிவு. அல்லாஹ் என்ன பண்றாரு? ஜுதூலி ஆதம். நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்கல்ல, இப்ப ஆதமுடைய அறிவை பார்த்தீங்களா? எல்லாரும் சஜதா பண்ணுங்க. ஃபஸஜது, எல்லாரும் சஜதாவில் விழுந்துட்டாங்க. இல்ல இப்லீஸ், இப்லீஸை தவிர. அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின், அவன் பெருமைப்பட்டான், மறுத்துட்டான். இப்ப பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிளஸ் பாயிண்ட் அறிவு கொடுத்தாச்சு. இந்த அறிவு அதனால சிங்கத்துக்கு கொடுக்கப்படல, புலிக்கு கொடுக்கப்படல, எதுக்கும் கொடுக்கப்படல. ஜின்களுக்கு இங்க இருந்து அங்க பறக்கலாம். மொபைல் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சார்கள் மனிதர்கள். என்னெல்லாம் கண்டுபிடிச்சார்கள். மேல பறக்குது விமானம். ஒரு ஆளை பறக்க விடுறது பெரிய கஷ்டமான வேலை. 50 கிலோவை எத்தனை டன் இரும்புக்கு மேல பறக்குது, அது எத்தனை அடி மேல உயரம் பறக்குது. இந்த ஆற்றலும் அறிவையும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்தான். கொடுத்து போட்டு அல்லாஹ் ஒரு பாடத்தை நடத்துறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. வானலோகமே பேசுற நேரம் அவருக்கு எப்படி இருக்கும்? அங்க நடக்கிற நேரம் எல்லாம் மலக்குமார், ஆதம் போறாரு, அறிவாளி போறாரு, புசால் அவர்தான் மனித குலத்தின் தந்தை. அப்படி வானலோகத்தில் சிறப்பிக்கப்பட்டார். அமர்கலமான நாள் அந்த நாள். அல்லாஹ் சொன்னா, ஆதமே போங்க. எங்க போகணும் தெரியுமா? ஜன்னா. உங்களுக்கு என்ன படைச்ச உடனே கொடுக்கிற கிஃப்ட் என்ன? ஜன்னா. பட் டெம்பரரி. முழு வானலோகத்துக்கு தெரியும் இது பெர்மனன்ட் இல்ல, இது டெம்பரரி ஹவுஸ். புத்தளத்தில் உங்களுக்கு ஒரு சொந்தமா டீடு உள்ள வீடு இருக்குது, கூலிக்கு வாங்குற கடைகள் இருக்குது. அது மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க படைச்சது? ஜன்னாக்கு இல்ல, துனியாவுக்கு. படைக்க முன்னாடி அல்லாஹ் வானலோகத்தில் சொல்லிட்டான் மலக்குமார்களுக்கு. சோ எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் விட ஷைத்தானுக்கு தெரியும். ஷைத்தான் ரொம்ப உங்களை பத்தி உங்க முழு டோட்டல் டீடைல்ஸும் தெரிஞ்சது. உங்களை விட, உங்க வைஃபை விட, உங்க புள்ளைய விட, உங்க நண்பரை விட ஷைத்தானுக்கு. உங்களை பத்தி PhD முடிச்சிருக்கிறான். ஷைத்தானுக்கு தெரியும் என்ன எந்த இடத்துல கவ்வணும், எங்க பிடிக்கணும், எங்க ஏமாத்தணும். அப்படிப்பட்டவன் முழுக்க படிச்சு வைப்பான். ஏனண்டா ஷைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்கிற, யா ரப், என்னையே இந்த நான் சஜதா பண்ணல. அல்லாஹ் கேட்கிற, ஏன் நீ சஜதா பண்ணல? அவன் திரும்ப என்ன கேட்டான் தெரியுமா? خلقتني من نار وخلقته من طين انا خير منه. யா அல்லாஹ், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை நீ களிமண்ணால் படைத்தாய். அன கைரும் மின்னு, அவரை விட நான் சிறந்தவன். அவன் பார்த்தான், நெருப்பு சிறந்ததா களிமண் சிறந்ததா? அல்லாஹ் கொடுத்தது அறிவின் சிறப்பு. அப்படிப்பட்ட அறிவு. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லியாச்சு ஜன்னாவுக்கு போங்கன்னு சொல்லிட்டு, விரும்பினதை சாப்பிடுங்க.
வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. அல்லாஹ் கூப்பிட்டு எடுத்து காட்டுறான், கிட்ட கொண்டு போய் இந்த மரத்தை நல்லா பாருங்க. ஆதம், ஒரு காட்டுக்குள்ள லட்சக்கணக்கில் மரம் இருந்தால் ஒரு மரத்தை மட்டும் ஞாபகம் வைங்கடா, எப்படி ஞாபகம் வைக்கிறது, மறந்து போயிடும். அதனால கிட்ட கொண்டு போய் ஹாதிஹி ஷஜரா, இந்த மரம். வலா தக்ரபா, ரெண்டு பேரும் வாங்கன்ட்டான். தனியே நிக்கல, அது மனுஷனுக்கு ஜோடி வேணும். ரெண்டு பேரையும் உண்டாக்கி போட்டு வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்துக்கிட்ட நிக்க கூடாது, வரக்கூடாது, நெருங்க கூடாது. ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நெருங்கி நீங்க கதை முடிஞ்சு போயிடும். எங்க கொண்டு போறான்? மரத்துக்கிட்டே வாழ்றான்? இல்ல, அல்லாஹ் கொண்டு போய் ரொம்ப தூரத்துல போறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்து கிட்ட, அதாவது அரபியில சொல்லுவாங்க கிட்டே. இப்ப நான் இந்த மைக், இந்த மைக் அப்படின்னுவேன், அங்க போனா அந்த மைக் என்றுவேன். தப்பு பண்ணின போற அல்லாஹ் ஹாதி என்ற வார்த்தை யூஸ் பண்ணல, தில்க, அந்த மரத்துக்கிட்ட நான் போவேனா சொல்லலையா? அப்ப எங்க கிட்ட காட்டிட்டு எங்கேயோ தூரத்துல கொண்டு போய் போடுறாங்க அல்லாஹ். சரி, சோதனை என்ன தெரியுமா? மரத்துக்கிட்ட போக கூடாது. அல்லாஹ் படைச்சது, அல்லாஹ் படைச்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாம், வானலோகத்தில் அவ்வளவு சஜதா கிடைச்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாம், எங்கேயோ மரம் இருக்குது, அந்த மரத்துக்கிட்ட போக கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் எங்கேயோ கொண்டு போய் போட்டுட்டான். ஷைத்தான் என்ன பண்ணான்? மெல்ல மெல்ல ஃபதல்லாஹுமா பிகுரூர், ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டு போனான். வகாசமஹுமா, சத்தியம் பண்ணினான், உங்களுக்கு நலவ நாடுறேன், நீங்க இந்த மரத்தை சாப்பிட்டீங்க, ஷஜரத்துல் ஹுல்த், நிரந்தரமா இங்க இருக்கலாம். பொய்யா இது? என்ன அவன் என்ன சொல்ல வாரான்? நீங்க நிரந்தரம் இல்ல, அது முழு வானலோகத்துக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான் ஷஜரத்துல் ஹுல்த், இந்த மரம் தான் டீட், பெர்மனன்ட், ஜன்னாட டீட் இதுதான். இத சாப்பிட்டீங்க, நீங்க ஜன்னால பெர்மனன்ட், இல்ல நீங்க துன்யாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுவீங்க, அனுப்பிடுவான் அல்லாஹ். சோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறான், ஆமா நான் துனியான்னு பேசப்படுவது எல்லா இடத்துலயுமே. ஷைத்தான் சொல்றான், சத்தியம் பண்ற, வகாசமஹுமா, ஏய் சத்தியம், உங்களுக்கு நலவத்தான் நாடுறேன், ஷஜரத்துல் குல் அன்தகூனா மலக்கைன், நீங்க ரெண்டு பேரும் மலக்கா போயிருவீங்க. இன்னொரு ஐடியா, மலக்கா போனா எப்பயும் மேலதான், மனுஷனா இருந்த கீழே துனியா. சோ இன்னொரு ஐடியா, நான் சொல்லல, இது ஷைத்தான் சொல்ற சூரத்துல் ஆராஃப், அன்தகூனா மலக்கைனி, நீங்க ரெண்டு பேரும் மலக்கா போயிருவீங்க, நிரந்தரமா இங்க இருப்பீங்க. இதுதான் மரம், அதுக்கு தான் உங்க ரப்பு வேணான்னு சொன்னான். போங்க. எப்படி குர்ஆன்ல வருது? ஒரே புட்டி, ஒரே இழு. ஃபதல்லாஹுமா பிகுரூர், தல்லாண்டா மெல்ல மெல்ல ஒரு கயிறை போட்டு வாளி இழுக்கிறது, மெல்ல ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப். அவன் நீண்ட நாள் எடுப்பான் ஒரு இடத்துக்கு கொண்டு போ, ஒரே நாள்ல மெசேஜ் குடிக்க மாட்டான். ஸ்டெப் முன்னுக்கு அவனுக்கு இன்றைக்கு போதும், நாளைக்கு இன்னொரு ஸ்டெப். கிட்ட போன போறோம், வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, இடத்தை அடைஞ்ச போற சொல்றான், செய் இந்த ஜினா, இந்த இத செய், இந்த ஜினாவை. இடத்துக்கு வந்த போற அல்லாஹ் சொல்றான், அவன் ஆச்சு. வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. அதனால குர்ஆன்ல வரல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேச போகல வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க. ஆனா எங்களை பத்தி பேச போகல அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நெருங்க. ஒரே வார்த்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜினா என்பது ரொம்ப கேவலம், அவர் மிக புனிதமான மனிதர், அவருக்கெல்லாம் மரத்தை காட்டுறான். ஆனா ஒரே வார்த்தை குர்ஆன்ல வரல, வலா தஃஅலு ஜினா, ஜினா செய்யாதீங்கன்னு வரல, வலா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நெருங்காதீங்க. நெருங்கினா போதும், செய்ய தேவல அவன் செய்ய வச்சிருவான், செய்ய வச்சிருவான். நெருங்கிறது பார்டருக்கு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்துக்கிட்ட போயிட்டார், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் துனியாவுக்கு அனுப்புறான். இப்ப இதை நீங்க கவனமா கணக்கு பாருங்க. எங்க வாப்பாட ஒரு பிளஸ் அறிவு, எங்க வாப்பாட ஒரு மைனஸ் அல்லாஹ் காட்டுறான். நீங்க ஏமாந்துருவீங்க, நீங்க அவசரமா நம்புவீங்க, உங்களுக்கு அவசரமான ஆசைகள் வரும், பயம் வரும். நாங்க இங்க இல்லாம போயிட்டோம்டா ஜென்னா கிடைக்காதுன்ற ஒரு பயம் வரும், ஜென்னால நிரந்தரமா இருக்கணும்ன்ற ஆசை ரொம்ப இருக்கும். அதையெல்லாம் பயன்படுத்தி உங்களை ஏமாத்துவான். சோ இமோஷன்ல நாங்க வீக், அறிவுல நாங்க பெரிய ஆட்கள். புரியுதா? அல்லாஹ் எதுக்கு இந்த ஜென்னால நீங்க அனுப்பினான் தெரியுமா? உங்க கல்பை ரெடி ஆக்கிட்டு வாங்க சொர்க்கம். சோ இந்த கல்புக்கான எக்ஸாமினேஷன் தான் இங்க. டே பை டே, டே பை டே, டே பை டே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கல்பை ஸ்ட்ரென்த் படுத்துற பாடத்தை நடத்துறான், ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆக்குவான். யாரு கல்பு ரொம்ப பலமோ, யாரு கல்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தோ, அவருக்கு அல்லாஹ் திரும்ப கொடுப்பான் சொர்க்கத்தை, ஜன்னா. சோ இந்த மண்ணுக்கு அனுப்பினது அறிவுல நாங்க குவாலிஃபைட். ஆல்ரெடி வானலோகத்துல சஜதா கிடைச்சது எங்களுடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. எல்லோரும் சஜதாவுல விழுந்தாங்க. எங்கள்கிட்ட உள்ள வீக் பாயிண்ட்
நாங்க பதறுவோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த ஊர்ல ஏதாவது ஒன்று ப்ரொடக்ட் பண்ணிட்டு வைங்க, ஒரு ஏதாவது தயாரிக்கிறீங்க, தயாரிச்சு நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் தயாரிச்ச முறுக்கு எப்படி தெரியுமா, சூப்பர் முறுக்குன்றவங்க. அல்லாஹ் மனிதனை படைச்சு போட்டு சொல்றான், ஹுலிக்கல் இன்சான் அல்ல ஐஃபா, நான் ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கிறேன். ஹுலிக்கல் இன்சான் ஐஜால், அவசரக்காரனா படைச்சிருக்கேன், ரொம்ப அவசரப்படுவீங்க, பதறி போயிருவீங்க. படைப்பாளன் முத்திரை கொடுத்தனா, ஏய் உங்களுக்கு பலகீனம் அவசரம் இருக்குது. இந்த துனியாவுல அனுப்பி எல்லாருக்கும் ஜன்னா இல்ல. குர்ஆன் என்ன சொல்லுது? வாரிசுகள், நீங்க ஒரு தகப்பன் மௌத்தாகிட்டார், வீடு இருக்குது, வாரிசுகளுக்கு அந்த வீடு போகும். அல்லாஹ் ஜன்னாவை சொல்ல போகல, வாரிசு உங்க வாப்பா இருந்த இடம் திரும்ப போங்கன்றான் அல்லாஹ். சோ அது போறதுக்கு ஒரு தப்ப திருத்திக் கொள்ளணும். என்ன தப்பு? இந்த கல்புக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுக்கணும். இந்த கல்பு பதற நேரம் அதை தடுத்து நிப்பாற்ற அளவுக்கு நடக்கணும். சோ இந்த பாடம் தான் இந்த எக்ஸாம். ஒவ்வொரு நாளும் வர பிரச்சனைகள் இந்த பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப பாருங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத தன்மை. இப்ப போன கிழமை எடுத்துக்கொண்டீங்கன்னா, எங்க மக அவர் டெங்குல பாதிக்கப்படுறாரு, அதுதான் பிரச்சனை தான் ஓயுதுன்னு பார்க்க மகள் பாதிக்கப்படுறா. ஒன்றுக்கு மேல ஒன்றாக பிரச்சனைகள் வருகிறது. அது முடியும், அப்படி இப்படி வரும். நேத்து கிளம்பி வர்றேன், மகன் சத்தி எடுக்கிறாராம், வைத்தால போதான்றாங்க சின்னவர். பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வரும். இப்போ ஒரு மோமின் என்ன கண்ணாடியால பார்க்கணும், என்ன நடக்க போகுது? அல்லாஹ் கோவமா? சில பேர் இதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க தெரியுமா? ஓஹோ, நீங்க அந்த தப்பு பண்ணீங்க தானே, அதனாலதான் பிரச்சனை. நீங்க அந்த தவறு செஞ்சீங்க தானே, அதனாலதான் இந்த தண்டனை. இது உங்களுக்கு அதாப், இது உங்களுக்கு இந்த பிரச்சனை, இதுக்குதான், இதுதான் வரை விளக்கணம் கொடுப்பாங்க. இல்லவே இல்லை, ஒரு நாளும் இல்லை. மோமீன்களுக்கு அசாபு இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனக்கு கேளமண்டா குர்ஆன்ல எடுத்து காட்டுங்க, மோமீன்களுக்கு அசாப் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தான. பலா, அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை பலா. காஃபிர்களுக்கு அதாப். ஒரு நாளும் இதுக்காக இதுன்னு நீங்க சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியாது. எதுக்கு அல்லாஹ் இது பண்றான்? பலான சோதிக்கிறான். கடுமையான சோதனை யாருக்கு? நபிமார்களுக்கு. அப்ப கடுமையான அதாபு நபிமார்களுக்கு அர்த்தமா? நிறைய பாவம் செஞ்சாங்க, அதனால கடுமையான அடி. ஒரு புள்ளை அடக்குறாங்க, அடுத்த புள்ளை அடக்குறாங்க. யாரு? அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு வாப்பா கபர்ல இறங்கி ஒரு புள்ளைய கஃனிட்டு ஜனாசாவை அடக்கி திரும்ப வந்து மறுப்புள்ளை அடக்கினா அவர் கல்பு வெறுமையாகிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் கல்பு வெறுமையாகிரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆண் குழந்தைகள் ஒன்றுக்கு மேல் ஒன்று, பெண் குழந்தைகள் ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு புள்ள வாழுது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மற்ற எல்லா பிள்ளைகளும் ரசூலுல்லாஹ் மௌத்தாக முன்னாடி மௌத்தாயிட்டாங்க. அவர் கல்பு எப்படி இருக்கும்? அப்ப அல்லாஹ் அதாப கொடுத்தான்னு அர்த்தமா? அல்லாஹ் அவர்களை நோவிக்கிறான் அர்த்தமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. காஃபிர்களுக்கு அதாப் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். காஃபிர்களுக்கு. மோமீன்களுக்கு இந்த துனியாவுல வார குர்ஆன்ல வர்ற வார்த்தைகளை பார்த்தா பலா. பலாண்டா சோதனை. சோதனை என்பது அதாப் அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைத்து பாருங்கள் என்கிறான். எப்ப? இஸ்ஜாஅத்துக்கும் ஜுனூதுன் ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் வ ஜுனூதுன் லம் தரவுஹா. அல்லாஹ் சொல்றான் சூரா அஹ்ஸாப் அகல் யுத்த நேரம், எல்லாரும் வந்து பயந்து நிக்கிற நேரம், கட்டுமையா ரவுண்ட் அப் பண்ற நேரம். அல்லாஹ் அந்த அகல் யுத்தத்தை வெற்றியை கொடுத்துட்டான். வெற்றியை கொடுத்தோன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறான், உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் செஞ்ச நிஅமத்தை நினைச்சு பாருங்க. இப்ப எனக்கு நடந்த போன கிழமை நடந்த பாடங்கள் எல்லாம் பார்க்கிற நேரம் எனக்கு ஒரு நிஅமத் விளங்கும். யா அல்லாஹ், பிள்ளைகளோட சுகம் என்பது எவ்வளவு நிஅமத். இப்ப ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைகள் பாதிக்கப்படுற நேரம் இப்ப எங்களுக்கு என்ன வரும்? ஜிக்ர் வரும். சும்மாவே ஜிக்ர் செஞ்சிருப்போம். எப்படி காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஜிக்ர் வந்திருக்கும். எப்படி வந்திருக்கும்? அல்லாஹ்வை நிறைய புகழ்ந்திருப்போம், நிறைய அல்லாஹ்வை நெருங்க பார்த்திருப்போம், தஹஜ்ஜுகள் கூட இருப்போம். அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த பிரச்சனையினால பலாவை ஏன் அதிகமாக நபிமார்களுக்கு கொடுக்கிறான்? ஒரு பிரச்சனை முடிந்து வந்தால் அவர் ஒரு பாடநெறி முடிச்சிட்டார், அவருக்கு ஒரு டிகிரி கொடுக்கப்படுகிறது. இப்ப அவருடைய ஈமான் செகண்ட் ஸ்டேஜ்ல. ஒரு பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை வர்ற நேரம் இப்ப அவர் அல்லாஹ்வை புரிந்தது வேற விஷயம். அவருடைய ஜிக்ர்கள் மேல, தஹஜ்ஜத் மேல அவர் ரப்புல் ஆலமீனுக்கு நிறைய நன்றி செலுத்துவார். யா அல்லாஹ், எனக்கு சுகம் என்றால் என்ன என்பதை நீ புரிய வைத்தாய். மனிதனுடைய சைக்காலஜி என்னண்டா,
அவனுக்கு எப்பயாவது இருக்கிற நேரம் அதுல பெருமதி தெரியாது. இழந்த பிறகுதான் பெருமதியை மனிதன் உணர்வான். இருக்கிற டைம் பெருமதி தெரியாது. வீட்டுல நிறைய தங்க சாமான் இருக்கும், பெண்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு நிறைய இருக்குன்னு சந்தோஷப்படுவாங்களா? ஒரு காப்பு காணாம போன நாள்ல பாருங்க, அந்த காப்பை நினைச்சு எவ்வளவு கவலைப்படுவாங்க. இருக்கிற நேரம் சந்தோஷம் வராது, இழந்துட்டோம்னா அந்த கவலை வரும். அதே மாதிரிதான் உன்னை இழக்கிற டைம்ல தான் அந்த சந்தோஷம், அந்த வேதனை வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லாத்தையும் தந்தான். நினைச்சு நினைச்சு சுக்குர் செஞ்சோமா, யா அல்லாஹ் இதுக்கு சுக்குர், எனக்கு புள்ளைய தந்ததுக்கு சுக்குர். ஒரு வாப்பா போய் ஐசியூல நிக்கிறார், புள்ள கடுமையா வேதனைப்படுது. இப்ப அவருக்கு தெரியும், என்னுடைய ரப் என்னுடைய புள்ளைக்கு கொடுக்கிற சுகம் நான் ஜிக்ர் செய்ய வேண்டும், அதுக்கு ஜிக்ர் பண்ணணும். அவருடைய ஈமான் ஒரு ஸ்டேஜ் மேல ஏறுது, இன்னொரு ஸ்டேஜ் மேல ஏறுது. ஏன்? ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிற நேரம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு அருள் புரிகிற நேரம் அவருடைய ஈமான் மெல்ல 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 கூடுது. அல்லாஹ் ஆச்சரியமான ஒரு வேர்டை பயன்படுத்தலாம், வலனபலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப் வல்ஜூ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரின். வலனபலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப், கொஞ்சோண்டு பயத்தால் உங்களை சோதிப்போம் என்றான். வல்ஜூ, பசியால சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வால், சொத்துக்களை குறைச்சி, வல் அன்ஃபுஸ், ஆட்களை குறைச்சி உங்களை சோதிப்போம். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரின். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல இப்படி ஒரு ஆயத்தை நான் பார்க்கல. யாராவது ஒரு ஆள் கார் வாங்குறாரு, ஓ சூப்பர் சூப்பர் கார் வாங்கிட்டீங்களா, அல்லாஹ் பாராட்டுறது எங்கேயும் பார்க்கல. உங்களுக்கு 10 புள்ள, ஓ சூப்பர் 10 புள்ளையா, பாராட்டுறது தெரியல. 10 கோடிக்கு சொந்தம், சூப்பர் சொல்லவே இல்லை. காரூனுக்கு எக்கச்சக்கமான சொத்து, காரூன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அல்லாஹ் அப்படி சொல்லல. ஃபிரௌன் தங்கத்தால சாப்பிட்டான், அப்படி சொல்லல. யாருக்கெல்லாம் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு என்னுடைய நன்மாரை டைரக்ட் அல்லாஹ் சொல்றான், டைரக்ட் அல்லாஹ் வாழ்த்துறான். வாழ்த்து செய்தி, யாரு பொறுமையோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துன்றான் அல்லாஹ். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், நபியே போய் சொல்லுங்க, யாரு பொறுமையாளர்களோ ஊட இழந்துட்டு நிக்கிறான் கையை கட்டி, வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், அல்லாஹ் மேலே ஏந்தி நற்செய்தி அனுப்புறான், என் வாழ்த்து செய்தி அவருக்கு. அவரு சொத்தை இழந்து நிற்கிறார், புள்ளை இழந்து நிற்க, வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், அந்த பொறுமையாளருக்கு நற்செய்தியை சொல்லுங்க நபியே. என்ன குர்ஆனை நீங்க பிரட்டி பாருங்க, அடுத்த பக்கம் மாறி வழங்க. உங்களுக்கு கிடைச்சவருக்கு தான் நாங்க கையை போட்டு பாராட்டுவோம், ஓ நீங்க தான் மினிஸ்டரா மாஷா அல்லாஹ்னு கை கொடுப்போம். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, யார் இழக்கிறாரோ அவருக்கு பஷாரத்து பண்றான். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், என்ன இழக்கிறவங்களுக்கு எப்படி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்ர் தான் வாழ்க்கையில் உள்ள முக்கியமான அடிப்படை, பொறுமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த கல்வுக்கு அந்த பொறுமை இலகுவில் கிடைக்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சூரத்துல் அஹ்ஸாப் அவருடைய விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேளுக்கோங்க. சஹாபாக்கள் அவர்களுக்கு வந்த யுத்தங்கள்ல ரொம்ப பயங்கரமான ஒரு யுத்தம், அரபிய தீபகற்பம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் எடுக்கணும்னு பிளான் பண்ற கட்டம். அந்த டைம்ல ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றா பண்ணினாங்க. ரசூலுல்லாவுடைய கல்பு காபத்துல்லாவை நாடிக்கொண்டே இருந்துச்சு. இரவுல அவ்வளோ அட்டாக் நேரமும் காபத்துல்லால போய் ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, ஓதுவாங்க. உமர் பின் கத்தாப் ஒரே நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஒரு நாள் இரவு அங்கால கடக்கிறார், ரசூலுல்லாவுடைய ஓதலை கேட்கிறார். உமர் பின் கத்தாப் கவரப்படுகிறார். இப்படி மாதங்கள் கடந்ததுக்கு பிறகுதான் உமர் பின் கத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். புகாரியில் இந்த ஹதீஸை பார்க்கலாம். நான் ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இரவு நேரத்தில் காபத்துல்லாவில் ஓதுற ஓதல், இந்த சப்தம் யாருடையது, எனக்கு ஆத்திரமா இருந்தது, நான் கவரப்பட்டேன். அல்லாஹ் மெல்ல 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 தான் உமர் பின் கத்தாப் எடுத்தான். மக்கால் இப்படி ஒரு வாழ்க்கை போகுது. போகிற கட்டத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டணும் கொல்லணும் முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்த உடனே கிட்டத்தட்ட கொழும்புல இந்த புத்தளத்துக்கு வர மாதிரி 4 மடங்கு தூரம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போகணும். அல்லாஹ் அனுப்புறான். அனுப்பியாச்சா, மதீனாவுக்கு போன இவ்வளவு தூரத்துக்கு இங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்களா யோசிச்சிங்கண்டா, நிம்மதியா வாழ விடுவாங்கன்னு நினைச்சிங்களா? அங்க வந்தாங்க உஹதுல. என்ன வந்தாங்க, அபூஜஹலை கொண்ட உத்துபா ஷைபா அவங்களோட பிள்ளைகள்லாம் வந்தாங்க. இக்ரிமா பின் அபூஜஹல் வாப்பாவை கொண்ட பழிய தீர்க்க ரசூலா கிட்ட வந்தாங்க. உஹதுல ரசூலோட ஃபேஸ் டு ஃபேஸ் இக்ரிமா பின் அபூஜஹல் வாப்பாவை கொண்ட வெறி அவன் கையில இருந்துச்சு. ரசூலுல்லாவுக்கு அறையிறான், அம்பால இதாக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு நெற்றி காயப்படுவது, கடும் வெறியோட வந்தாங்க. உஹதுல அதாவது முஸ்லிம்கள் 1000, இவர்கள் 3000. ஆனா உஹது முடியுது, அதுலயும் அவங்களுக்கு ரசூலுல்லாவை கொல்ல கிடைக்கல. அடுத்த யுத்தத்தை கொஞ்சம் கவனிங்க. ஜஸீரத்துல் அரப் சபதம் வாங்குது, இதுக்கு மேல் இவரை வாழவே விட மாட்டேன்றது. அல்லாஹ்வுடைய நல்ல ரசூலுல்லாஹ் மக்காவுல மதீனாவுல
அல்லாஹ்வுடைய தூதர் தாடியில கைய வைக்கிறாங்க. ஏன்னா ஜஸீரத்துல் அரப் முழுக்க ஒன்று சேருது, எல்லா கோத்திரங்களும் ஒன்று சேருது. 10,000 பேர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 10,000 பேரண்டா வீட்டுக்கு போய் கணக்கு போடுங்க. 10,000 பேர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரணுமா இருந்தா 9 நாள் எடுக்கும். 9 நாள் அவங்க வர்ற வழியில ஹோட்டல்ஸ் இருக்காது. அந்த காலத்துல ஒரு பண்பு இருக்குது, ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஆள் கண்ணியப்படுத்தாட்டி அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. ஏண்டா ஹோட்டல்ல போய் சாப்பிடறதுக்கு இயலாது, இன்னொரு ஆள் ஒரு ஊருக்கு வந்து அவருக்கு கட்டாயம் சாப்பாடு கொடுத்தே ஆகணும். விருந்து கொடுக்கிறது கடமை அந்த காலத்துல. ஏன் கடமைண்டா, அவருக்கு கேண்டீன் இல்ல, ஹோட்டல் இல்ல, அவர் இன்னொரு ஆள் கொடுத்தாதான் சாப்பிடலாம் அவர் வர்றவருக்கு. இப்ப பாருங்க, 9 நாள் பிரயாண தூரம், 9 நாள் அவங்க கடந்து வந்தா இடையில கேண்டீன் இல்ல, ஹோட்டல் இல்ல, வாங்குறதுக்கு ஏடிஎம் கார்டு போட்டு மெஷின்ல சல்லி எடுக்க இயலாது. அவங்க 9 நாளும் அவங்க வர்ற டைம்ல சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொண்டாடணும், தண்ணி கொண்டாடணும். 10,000 ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் செலவுண்டா 10,000 பேருக்கு 10,000 ரூபாய் செலவு. 10,000 இன்ட்டு அடிங்க, இத்தனை பேர் வர்றாங்க, இவ்வளவு பேர் சாப்பிடணும். எங்க கணக்குப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், 10,000 இன்ட்டு 1000 அடிச்சாலும் எவ்வளவு ஒரு நாள் செலவு? 9 நாளைக்கு கணக்கு போடுங்க. இவ்வளவு பேர் வந்தா அவங்க அறுக்கணும், சமைக்கணும், தண்ணி குடிக்கணும். பாலைவனத்துல டேங்க் அடிச்சு வச்சிருக்க மாட்டாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. நீங்க இன்றைக்கு காபத்துல்லா பக்கத்துக்கு போனா வேண்டிய மாதிரி தண்ணி குடிக்கலாம். பாலைவனத்துல டேங்க் வச்சிருக்க மாட்டாங்க தண்ணி குடிக்க, தண்ணியை சேமிக்கணும் பவுசரில கொண்டு போறதுக்கு. இதுவெல்லாம் திரட்டிட்டு வந்தா எப்படிப்பட்ட பொருளாதாரம் வேணும்னு நினைக்கிறீங்க? யுத்தம் செய்யறதா இருந்தா மக்காவுடைய முழு பொருளாதாரத்தையும் கீழே வச்சு இழந்துட்டு தான் யுத்தம் செய்யணும். அவங்க கல்வில உள்ள வெறி ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் வேணும், சாதாரண வெறி இல்ல. ஊரை விட்டு அனுப்பினோம், வீடை விட்டு அனுப்பினோம், எல்லாத்தையும் அனுப்பினோம். ஆனா அவருடைய ஜனாசாவை பார்க்கணும், அவர் ரூஹ் எடுக்கணும். அவர் செஞ்ச தப்பு என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னது. ஜினா செய்ய சொன்னாரா? இல்ல. குடிக்க சொன்னாரா? இல்ல. அடக்கமா நடந்தாரா? ஆமா. சிம்மாசனத்துல உட்கார்ந்தாரா? இல்ல. அவர் எல்லாம் அடக்கமா நடந்தார். அவங்களுக்குள்ள ஒரே ஒரு கோபம் இருந்துச்சு, இவர் இப்படி போனா எங்க மதம் இல்லாம போகும், இவர் இப்படி போனா எங்க மூதாதையர் வணங்கியது இல்லாம போகும், இவருடைய கை மேலோங்கும், இவர் செல்வாக்கு பெற்றவராக இருப்பார், இவர்களை வாழ விடக்கூடாது. இது ஒன்றுதான் ஷைத்தான் அவங்க மனசுல விதைத்தது. இது யௌமுல் கியாமா வரைக்கும் விதைப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒரு பயம் தான் அவங்க கல்புல இருந்துச்சு, இவரை வாழ விடக்கூடாது. அவர்கள் படையெடுத்தார்கள், ஒவ்வொரு கோத்திரமா போய் சொன்னாங்க, அவரு கொல்லுவோமா இல்லைன்னா உங்க கோத்திர தலைமை பறிக்கப்படும், அவரு கொல்லுவோமா. அவங்க ரெடி ஆனாங்க, இவங்க ரெடி ஆனாங்க. பெரிய பணக்கார ஆட்கள் இல்ல, எல்லாரும் ரெடி ஆகணும். வர 9 நாள், போக 9 நாள், 18 நாள். யுத்தத்துக்கு எவ்வளவு நாள் வச்சுக்கோங்க, ஒரு 30 நாளைக்கு நீங்க போவீங்களா? இப்படி வாகனத்தை எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாலைவனத்துல கடும் வெயில்ல நீங்க இங்க இருந்து கொழும்புக்கு சாதாரணமா ஒரு மாட்டுக்கு மேல ஏறி போகணும்டா, போவீங்களா? கொழும்புக்கு இது மாதிரி 4 மடங்கு போகணும், அதுவும் வெயில்ல. பாலைவனத்துல ஏர் கண்டிஷன் ரூமா போட்டு வச்சிருப்பாங்க, ரெஸ்ட் ஹவுஸ் தங்கிட்டு சாப்பாடு புஃபே சாப்பாடு அடிச்சுட்டு போகணும். எப்படிப்பட்ட வெறி இருக்கும் கல்புல, எப்படிப்பட்ட வெறி இருக்கும். மக்காவுடைய முழு பொருளாதாரத்தையும் இந்த அஹ்ஸாபுக்காக இழக்கிறாங்க. மதீனா அவர்கள்ட்ட சல்லி இல்லை, நிம்மதியை கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ் ஏன் செஞ்சான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் லீவ் எடுத்தா, சஹாபாக்கள் ஒரு நாள் லீவ் எடுத்தா அவங்க வயிற்றுல கல்லு தொங்கணும், வீட்டில் வைஃப்க்கு வயிற்றுல கல்லு தொங்கணும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் சம்பாரிச்சு சாப்பிட்றவங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் பயான் பண்றாங்க, மிம்பருக்கு மேலே ஏறி என் கையில் எதுவும் இல்லை, நான் சந்தைக்கு ஓடினேன், கொஞ்சம் வியாபாரம் பண்ணேன், ஈச்சப்பழத்தை கொண்டாந்து கொட்டினேன், யா ரசூலல்லாஹ் யா நபி அல்லாஹ், இது என்னுடையது. சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நீங்க நினைக்காதீங்க இதெல்லாம் சாதாரண வரலாறு. பார்க்க வெறி தலைக்கு மேல அடிச்சிருக்குது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இன்னொரு பக்கத்துல பேசுறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். சூரத் அதே சூறால பேசுறான், மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலானவர் இந்த நபி. அந்த பக்கத்துல அவங்க லைஃப்ல காண்ற சந்தோஷமான நிகழ்வு ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஸா. இந்த பக்கத்துல மூமின்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து ரசூலுல்லாஹ் பாதுகாக்க நிக்கிறாங்க. 2 அணிகள் அல்லாஹ் பிரிச்சு காட்டுறான் சூரத்துல் அஹ்ஸாப்ல. என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ் இப்படியே தாடியை பிடிச்சு நிக்கிறாங்க. முழு ஜஸீரத்துல் அரபும் கிளம்பிட்டு சின்ன ஒரு கோத்திரம் மதீனாவுல நிம்மதியா வாழ விடல. மக்கால இந்த ஊரை விட்டு வந்தோம், வாசலை விட்டு வந்தோம், இங்கேயாவது நிம்மதியா இல்ல. அப்பதான் சல்மான் அல் ஃபாரிசி குழிய தோன்ற ஐடியா கொடுக்கறாங்க. குழிய தோன்ற நேரம் தான் ரசூலுல்லாஹ் சேர்ந்து குழிய தோன்றாங்க. இங்க எல்லாம் நெஞ்சி பகுதியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மண்ணு. ஒரு தோழர் வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் என் வயித்தை பாருங்களேன், யா ரசூலல்லாஹ் தூக்குறார் கல்லு.
அவ்வளோ வயிறு ஒட்டி, ஹமசன் ஷதீதா, வயிறு ஒட்டிட்டு ரசூலுல்லாஹ் வளமையாக காட்ட மாட்டாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் தூக்குறாங்க. ஏண்டே பாருங்க, 2 கல். ரசூலுல்லாஹ் கடுமையான பசியில. அல்லாஹ் கோவமா ரசூலோட? அல்லாஹ் கோவமா? வல்லாஹி ஈமான்ட அடுத்த கிரேடிங்க்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. எதுக்கு தெரியுமா? ஜென்னாவுல அந்த கிரேடிங் அல்லாஹ் கொடுக்க நினைச்சிட்டான். ஜென்னாவுல அந்த வீடை ரெடி பண்ணிட்டான். இது சாதாரண அரண்மனை அல்ல. ஜென்னாவுல மிக அமர்க்களமான வாழ்க்கை வேணுமா இருந்தா அந்த கிரேடிங் இந்த ஈமான்ட கிரேடிங்க்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். ஜென்னாவுடைய லெவலை உங்களுக்கும் அல்லாஹ் எனக்கும் தீர்மானித்தால் அந்த லெவல் 1, 2, 3 என்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வரைக்கும் போகணும்டா. அஷத்து பலா, கடுமையான சோதனை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நபிமார்களுக்கு என்றாங்க. அடுத்தது சாலிஹானவர்கள். அதிகமான ஈமான்தார் யாரோ அவருக்கு அதிகமான சோதனை. ஏன்? அல்லாஹ் அவருக்கு கொடுக்க நினைச்ச இடம் அது. அந்த இடத்தை கொடுக்கணுமாக இருந்தா அவருக்கு அவ்வளவு பலாக்கள், அவ்வளவு முசீபத்துகள் அவருக்கு வரணும். முசீபான் அரபு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஈட்டி எடுத்து சரியா அடிச்சா டாக்கெட் பண்ணி அடிக்கிறது. குண்டுத்தா தாவுன் மர்பூத்தா முசீபத்துன் அப்படின்னு வருவது குர்ஆன்ல. என்ன அர்த்தம்? சரியா அடிக்க வேண்டிய இடத்துக்கு அடிக்கிறேன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒன்றை என் வாழ்க்கையில் ஏற்படுத்தினா, அல்லாஹ் உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தினா அது சரியா ஹிட் பண்ண வேண்டிய இடத்துல ஹிட் பண்ணா. அல்லாஹ்க்கு தெரியாம நடக்கல. வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. எல்லா நன்மையும் எல்லா தீமையும் அல்லாஹ் புறத்திலிருந்து வருது. என்னாச்சு? பெருமானார் பார்க்கறாங்க, நீண்ட குழி தோண்டியாச்சு. நீண்ட குழி. ரசூல் ஒரு பாடல் படிச்சாங்க. சஹாபாக்கள் பாடல் படிக்க போகல. லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, இது இல்லப்பா வாழ்க்கை ஆஹிரா. சஹாபாக்கள் நம்பிக்கை, அதாவது அவ்வளவு கஷ்டம். சுபஹானல்லாஹ், 10,000 பேர் முகாமிட்டு இருக்கிறாங்க. உங்க ஊர் அப்படியே இந்த உசைன் பள்ளியை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க இருக்கிறோம் இங்க. நிஜமா சொல்லுங்க, இப்ப எங்க கல்வி எப்படி இருக்கும்? இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை நேரம் எல்லாம் முஸ்லிம்கள் யாரோ செய்த வேலைகளுக்காக பெரும்பாலான முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டாங்க. எங்க கல்விகள் ஒரு மாதமாக எப்படி இருந்துச்சு? எந்த மாதிரி இருந்துச்சு? வீணாக சில மனிதர்கள் சிறைவாசம் அனுபவித்தார்கள், சும்மா எல்லாம் பிடிக்கப்பட்டார்கள். அந்த நேரம் இந்த சமூகம் எப்படி இருந்துச்சு? இது எங்களுக்கு வந்தது சின்னது. சஹாபாக்களுக்கு அப்படி இல்லை. எழுதி வச்சிடலாம். 10,000 பேர் வெளியே வாளோட நிக்கிறாங்க. சுவாரா கொல்ல போறாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிறது 3,000 பேர். அதுல முனாஃபிக் இருக்கிறாங்க, பின்னாடி இருக்கிறாங்க யகூதி. வேணுமென்ற ஒரு மெசேஜ் கொடுத்தா பனு குறைலா, மதீனாவுக்குள்ள பின்னாடி ஈச்சமர தோட்டம் பனு குறைலா. அவங்க எந்த நேரமும் திரும்பலாம், அட்டாக் அடுத்த பக்கம் அடிக்கலாம். இந்த கட்டத்தில் முஸ்லீம்கள் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் ஈச்சமர தோட்டம், இந்த பக்கம் குழி. இப்ப காஃபிர் நேரடியா வர்றாங்க. குழி தோண்டப்பட்டிருக்குது, டைரக்டா உள்ளுக்குள்ள வரையலாம். அதனால அவங்க குழியில தாண்டி வரணும். சோ இந்த டைம் கேப் மட்டும் தான் இருக்குது. குழிக்குள்ள விழுற டைம்ல அவங்களை கொண்டாலே தவிர 10,000 பேரை கொல்ல வாய்ப்பே இல்லை. அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. ஓஹோ, இப்படித்தான் அகல் தோன்றீங்களோ? முடிஞ்சா எவ்வளவு காலம் வாழ போறீங்க? எவ்வளவு சொத்து உங்களுக்கு ஹசானா இருக்குது? வெளியே வர காட்டி முகாமிட்டு நாங்க வெளியே நிற்போம். ஒன்று செத்து மடிங்க, இல்லைன்னா வெளியே வாங்க. நீங்க ஒரு இடத்துல சிக்கினாங்கண்டா ஒன்று வெளியே வரணும், இல்ல செத்து மடியணும். இந்த யுத்தம் நடந்துச்சு எல்டிடியோட. மக்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒன்று வெள்ளம், அதாவது முள்ளி வாய்க்காய ஒரு வாய்க்கால் வரைக்கும் செத்து முளைத்தீவுல மக்கள் ஒன்று சேர்க்கப்பட்டாங்க. அதுல இருந்து மக்கள் மீட்கப்பட்டாங்க. இத மாதிரி ரவுண்ட் அப். இதுக்கு மேல ஒன்னும் பண்ணலாது. உண்மையா சொல்ல போனா வாப்ப மகனை பார்த்து கண்ணை பார்த்து அழுதிருப்பார். எங்கட லாஸ்ட் நாட்கள் போகுது. மனைவியை பார்த்து அழுதிருப்பார். இதுதான் நிஜம். அல்லாஹ் வீடியோ பண்றான். சஹாபாக்கள் மௌத்தான பிறகு அவங்க வாழ்ற டைம்ல லைவ் டெலிகாஸ்ட் அல்லாஹ் சூரா அஹ்ஸாப்ல சொல்றான். வீட்டுக்கு போய் பிரட்டி பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அதாவது சூரத்துல் அஹ்ஸாப்ல இஸ்ஜாஉ மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும், அவர்கள் உங்களுக்கு மேலாக வந்தாங்க, உங்களுக்கு கீழாக வந்தாங்க. என்ன அர்த்தம்? மேலால கீழாக வந்தாங்க, எல்லா வழியிலையும் வந்துட்டாங்க. மேலால வந்தாங்க. 2 ரோட்டு. அவங்க மேலாலையும் வந்தாங்க, உங்களுக்கு கீழாலையும் வந்தாங்க. டோட்டல் ரவுண்ட் அப். அப்ப நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வர்ற டைம்ல
ஒரு வாப்பா ஐசியூல புள்ளைய போட்ட நேரம் அப்ப வீடியோ பண்ணி பார்த்தா கண்ணு மேலையும் கீழையும் இருக்கும், தொட நடுங்கும், அங்க இங்க இருப்பாங்க, சோஃபா போட்டிருப்பாங்க. ஆனா அவரால் உட்கார முடியல. என்ன நடக்குது? பசி இல்ல, பல நாட்கள் பசி இல்ல, ஒழுங்கான தாகம் இல்ல, உலகத்தையே மறந்து என்ன நடக்குன்னு தெரியாம இருப்பாங்க. அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான். அந்த மாதிரி மேலாக அவங்க வந்தாங்களே, அவங்க கீழாக வந்தாங்களே, ஜாஉ மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும். அப்ப என்ன ஆச்சு? இஸ்ஸாகத்தில் அப்சார், உங்க கண்கள் எல்லாம் பதங்கி நின்றது. வந்துட்டாங்களே, நீங்க ஷாக் ஆயிட்டீங்க. வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், உங்க கல்புகள் தொண்டை குழி கிட்ட வந்துட்டு, இந்த கல்புகள் மேல வந்து தொண்டை குழி அடைச்சிச்சு. வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், அதுக்கு அர்த்தம் என்ன? நிஜமா கல்பு தொண்டைக்கு வரது இல்ல, என்னால பேச இயலாது, நெஞ்சு அடைக்குதுன்னு சொல்லுவோமா இல்லையா? வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், அல்லாஹ் சொல்றான். அவங்க வந்து சேர்ந்த உடனே அந்த பயம் நீங்க ஃபீல் பண்ணி பார்த்தா விளங்கும். சாதாரண இலங்கையில முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது அதில் ஒரு வீதம் கூட இல்லை பெரியவர்களே, ஒரு வீதம் கூட இல்லை. முழுக்க ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல் வாழ முடியாது என்ற ரவுண்ட் அப். அல்லாஹ் சொன்னான் வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், அந்த கல்புகள் ஹனாஜிர் தொண்டையை அடைத்து கொண்டிருக்குது. நீங்கள் இப்படியே பதங்கி இஸ்ஸாகத்தில் அப்சார், உங்க கண்கள் பதங்கி விட்டது. லைவ் லைவ் இதுதான் அல்லாஹ் மேலே இருந்து காட்டுறது. சஹாபாக்கள் நின்றாங்க. வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர் வத்தலுன்னூன பில்லாஹி லுனூனா, நீங்கள் அல்லாஹ்வை பத்தி நினைக்க ஆரம்பிச்சீங்க. யாரப் எங்களை நீ கைவிட மாட்டா என்று மூமின்கள் நினைச்சாங்க. முனாஃபிக்கள் இதுதான் இவரோட இருந்தா இதான் முனாஃபிக்கள். தொழுதவர்கள்ல முனாஃபிக் இருந்தாங்க. இந்த இடத்துக்கு தான் அல்லாஹ் கொண்டு வந்தான். பலா எதுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேசம் உங்க கல்புல இன்னும் கூடும். பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உங்களை இன்னும் 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 உஷார்படுத்தும். நான் கடைசியில் சொல்லுவேன், ரசூல்லா சொன்ன வார்த்தை அஜபன்டாங்க ரசூல்லா. இதை விட ரசூல்லா வாயால வந்து ஆச்சரியமான வார்த்தையில் மூமின்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன்டாங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றா ஃபஸபர, அவர்கள் பொறுமை காக்குறாங்க. அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் என்றா ஃபஷக்கர, உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. காஃபிர்கள் சாஞ்சு செத்து போறாங்க. இந்த கல்புல யஹ்தி கல்பஹு, அல்லாஹ் அவருடைய வழிகாட்டுறான் எப்படி போகணும். முழு உலகமும் இருட்டி, மூமினுடைய கல்பு மட்டும் நூர், ஒளியால பிரகாசமா மின்னும். அவருக்கு விளங்கும் என்ன நடக்குது. உலகத்தில் மற்றவர்கள் இருட்டில் தத்தளிப்பாங்க. நூறு அலா நூறு, நூறுக்கு மேல் நூறு. அல்லாஹ் ஒளிக்கு மேல் ஒளியை போடுவான். அல்லாஹ் வெளியாக்குவான் அந்த பிரச்சனைகள் இருந்து. ஒரு மோமின் மெல்ல 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 அல்லாஹ்வுடைய ஒளியை நோக்கி போவான். அல்லாஹ்வுடைய இதுதான் இந்த விஷயம். என்னாச்சு பெரியவர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உதவி எப்ப? வத்தலுன்னூன பில்லாஹி லுனூனா, அல்லாஹ்வை பத்தியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா, அல்லாஹ்வோட வேதத்துல இப்ப நாங்கெல்லாம் ஒன்று செஞ்சுட்டோம்டா, பல நாட்கள் மீடியாக்கள் அதான் வரும். இப்படி செஞ்சோம். எனக்கு சூரத்துல் அஹ்ஸாப் எடுத்து காட்டுங்க பார்ப்போம். அஹ்ஸாபுடைய வெற்றி முழுக்க எந்த மனிதனாலும் நடத்தப்பட சாத்தியமே இல்லை. முழுக்க அல்லாஹ்வுடைய நேரடி உதவியால வெத்தப்பட்டு ஒரே ஒரு வரியை தவிர அல்லாஹ் அதை பத்தி பேசவே இல்லை. அல்லாஹ் எதை யாரை பத்தி பேசினான்? முனாஃபிக் யார், காஃபிர் யார், மூமின் யார்? அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இப்படி எல்லாம் நீங்க நின்றீங்க. ஹுனாலிக உப்துலியல் மூமினூன், அஸாப்னு சொல்லல, அந்த இடத்துல மூமின்கள் சோதிக்கப்பட்டாங்க. வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. சுப்ஹானல்லாஹ், ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை குர்ஆன்ல. வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா, கடுமையாக பிடித்து ஆட்டினோம் என்றான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், கடுமையான, சும்மா ஆட்டுறது இல்ல, சாதாரண இழப்பு இல்ல. வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா, பிடிச்சு ஆட்டினோம். அவ்வளவு பொருளாதாரம் இல்ல, பசி, வெளியில போனா அடி, வெட்ட போறாங்க. ஜனாசா, புள்ள ஜனாசா, உம்மா ஜனாசா. இப்ப பலஸ்தீனத்தையும் போறாங்க, நினைச்சு குண்டடிப்பான். அங்க போறவங்களே பயத்துல நிப்பாங்க. இது அப்படி இல்ல. லைஃப் முடிச்சு வந்தது 10,000 டோட்டல் அரப், அதாவது நஜித், இப்ப ரியாத், அந்த பகுதி எல்லா பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க. வெறியோட வந்தாங்க, திரும்ப மாட்டோம்னு வந்தாங்க, சபதம் வாங்கி வந்தாங்க, அபூ சுஃபியானுடைய தலைமைத்துவத்தில் வந்தாங்க. அல்லாஹ்வுடைய நிலைகளை சஹீஹுல் முஸ்லிம் நீங்க பரட்டி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான ஒரு செய்தி வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சஹாபாக்கள் எல்லா நேரத்திலையும் கட்டுப்படுவாங்க, ஒரு நாள்ல மீற மாட்டாங்க. 2 சம்பவங்களை தவிர அந்த 2 அவங்க மீறல்ல, மௌனம் சாதிச்சாங்க. அதுல ஒரு இடம் தான் இந்த இடம். கட்டுமையான கூதல் பரவ ஆரம்பிக்குது, கட்டுமையா. அல்லாஹ் என்ன பண்றான்? அல்லாஹ் சொல்றான், எல்லாத்தையும் யுத்தத்தை முடிக்க போறான். அல்லாஹ் இவங்க இங்கே அவங்க அங்க. இப்ப
6 பேர் காயப்பட்டிருக்கிறாங்க முஸ்லிம்கள்ல. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான தோழர். கையால் ரத்தம் ஓடுது அம்பு பட்டு. முஸ்லிம்கள் இவ்வளவுதான், காஃபிர்கள் இவ்வளவு, யுத்தம் பெருசா நடக்குது இல்ல, அகல்னால நிக்கிறாங்க. இந்த டைம்ல அல்லாஹ் சொல்ற, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ விசுவாசிகளே, அல்லாஹ் எல்லாத்தையும் நிப்பாட்ட, உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த பலா எதுக்குன்னு பாருங்க, இந்த சோதனை எதுக்கு? அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைச்சு பாக்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு நோயை தந்தது அல்லாஹ் எதுக்கு? சுகத்தின் நிஅமத்துக்கு நீங்க zikr பண்ண. அல்லாஹ் உங்களுக்கு சொத்தை தந்து சொத்தை எடுத்தது ஏன்? சொத்தின் சுகத்துக்கு நீங்க zikr செய்ய. அல்லாஹ் உங்களுக்கு அன்பான குழந்தைகளை தந்தது எதுக்கு? அதை கொஞ்சம் தூரமாக்கினதுக்கு. அந்த சுகத்துக்கு அல்லாஹ்வுக்கு zikr செய்ய. அல்லாஹ்வுடைய நிலையில அல்லாஹ் 2 கண்ணை தந்து ஒரு கண்ணை எடுத்தா அந்த கண்ணின் பெருமதிக்கு zikr செய்ய. அல்லாஹ் சொல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, யுத்தத்தை முடிக்கிறான் அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைச்சு பாருங்க. இஸ்ஜாஅத்துக்கும் ஜுனூதுன், உங்க மேல படையெடுத்து வந்தாங்களே, இஸ்ஜாஅத்துக்கும் ஜுனூதுன், ஒரு படை உங்கள் மீது வந்தது. ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன், அவர்கள் மீது ஒரு காத்து அனுப்பினோம். இவ்வளவுதான், பெருசா பேசல. ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் வஜுனூதுல் லம் தரவுஹா, நீங்க பார்க்காத ஒரு படையும் சேர்த்து அனுப்பினோம். இந்த சபையிலே மலக்குமார்கள் இருக்கிறாங்க, அங்கே மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு மலக்கு கூட்டம், வஜ்னூதல் லம் தரவுஹா, நீங்க பார்க்காத ஒரு கூட்டத்தை அனுப்பினோம். வகான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹ் முடிச்சிட்டான். நீங்க என்ன பண்றீங்கன்னு அல்லாஹ் பார்க்கறான். தட்ஸ் ஆல். சுப்ஹானல்லாஹ். யுத்தம் முடிச்சு நாங்களடா வரி வரியா என்ன செஞ்சோம் தெரியுமா? எப்படி பண்ணினோம் தெரியுமா? சஹாபாக்கள் இப்படி நிக்கிறாங்க, கண்கள் பதங்கி நிக்குது. வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், கல்புகள் தொண்டக்குழி அடைச்சு நிக்குது. வதலுன்னூன பில்லாஹி லுனூனா, அல்லாஹ்வை பத்தி நினைக்கிற அளவுக்கு அவர்கள் மாறி இருக்கிறாங்க. ஹுனாலிக உப்துலியல் முஃமினூன், முஃமின்கள் கடுமையாக சோதிக்கப்படுறாங்க. வஸுல்ஜிலு ஜில்ஜாலன் ஷதீதா, ஆட்டுவிக்கப்படுறாங்க. அல்லாஹ் ஒரு வரியில முடிச்சான், ஒரு காத்து அனுப்பினோம், அவங்க போயிருவாங்க. அந்த காத்து எப்படிப்பட்ட காத்துன்னு தெரியுமா? ரீஹன் என்று தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹதீஸ்ல வருகுது. சுப்ஹானல்லாஹ். எப்படி என்றா, அபூ சுஃபியான் மஷூரா பண்றான், கிளம்பு, அடிக்கிற காத்து பறக்குது, கூதல் தாங்க இயலாது, எல்லாத்தையும் பறக்கு, இதுக்கு மேல கூடாரம் போட இயலாது. 10,000 பேர் எத்தனை லட்சம் செலவழிச்சிட்டு வந்திருப்பாங்க. சாப்பாடு, தண்ணி, குடும்பத்தை விட்டுட்டு வந்தா வைஃப்ட சல்லி கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட பெருசா இருக்காது. அவங்க சாப்பிடணும், வீட்டு குடும்பத்தார். ஒரு மாசமா யுத்தத்துக்கு வந்தா 1 மாசம் பணம் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வந்திருக்கணும். இவ்வளவு பொருளாதாரத்தை அழிச்சவங்க ஒரு கொலையாவது பண்ணாம போவாங்களா? ஒன்றையாவது? இவ்வளவு அழிச்சிட்டு வந்தவங்க எப்படி போனாங்க தெரியுமா? எப்படி திரும்பினாங்க தெரியுமா? கிளம்பு, இதுக்கு மேல நிக்கலாது. அவங்க கல்புக்கு விளங்கிச்சு, வானத்தில் இருந்து ஒரு அதாபு வருகுது. அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. அவ்வளவு பேரும் அந்த கூடாரத்தில் இருந்து கலட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த கூதல் தாங்க முடியல. அந்த கூதலை பத்தி சஹாபாக்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எழும்புறாங்க கம்பளியை போத்தி கொண்டு. சஹாபாக்கள் சின்ன கூட்டம், பெரிய 5000 பேருக்கு மைக் வச்சு பேச தேவையில்ல. ரசூலுல்லாஹ் நார்மலா பேசுறாங்க. அது இரவு நேரம். அந்த பக்கம் காஃபிர்கள் நிக்கிறாங்க. அந்த இரவு எங்களுக்கெல்லாம் கால் கூதல்ல நடுங்கி நிற்போம். எப்ப எந்த நைட்ல எந்த குழியால எங்கால இறங்கி வருவானோ தெரியா, எப்ப குத்துவானோ தெரியா, எப்ப வீட்டுக்குள்ள பூந்து அடிப்பானோ தெரியாது. ரசூலுல்லாஹ் ரொம்ப அமைதியா பேசுறாங்க. மக்களே, இந்த இரவு அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறான். சஹீஹுல் முஸ்லிம்ல வருவது. அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களே, அந்த பகுதியில் போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னு மஷூராவை என்னிடம் கேட்டு கொண்டு வருவர். என்னோட சுவர்க்கத்தில் இப்படி இருப்பாராங்க ரசூலுல்லாஹ். சுவர்க்கத்தில் என்னோட இப்படி. சஹாபாக்கள் எல்லாரும் மௌனம். ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னா சஹாபாக்கள் பாஞ்சு போய், ஜன்னாவுல யா ரசூலுல்லாஹ் இப்படி, நான் யா ரசூலுல்லாஹ். உக்காஷ் அப்படிதான் பாஞ்சார். ஜிஹாது களத்துல அவங்க ஈச்சப்பழத்தை சாப்பிட்ட தோழர்கள் ஈச்சப்பழத்தை வீசிட்டு ஜன்னா ஜன்னா பாஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி இருந்த சஹாபாக்கள் இன்றைக்கு மௌனம். இது சாதாரணமான காத்து இல்ல, சாதாரணமான கூதல் இல்ல. மதீனாவுடைய இன்றைக்கு கூதலை தாங்க இயலாது. சாதாரண காத்து வீசினா தாங்க இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது கடுமையான காத்து. 2வது முறை ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, மக்களே யாரு யாருமே. 3வது முறை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. சிரிச்சு போட்டு சொல்றாங்க, கும்யா உதைஃபாண்டாங்க. உதைஃபா ஏழுமங்கண்டாங்க. அவர் சொன்னார், வல்லாஹி வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தினுடைய ஆன்மா இருக்குது அவன் மீது ஆணையாக, ரசூலுல்லாஹ் மட்டும் என்னை எலும்புங்கன்னு சொல்லாட்டி வல்லாஹ் எலும்பிருக்க மாட்டேன். நான் அந்த கூதல்ல என்னால நடக்க முடியல. அப்படி ஒரு கூதல்.
நான் ரசூல்லா பக்கத்தில் போனேன். ரசூல்லா சொன்னாங்க, உதைஃபா போங்க போய் கேட்டு வாங்க. நான் திரும்பினேன், ரசூல்லா என்னை தட்டினாங்க, உதைஃபா அவர்களை என் பக்கம் திருப்பாதீங்க, கேட்டுட்டு மட்டும் வரணும். அவர் வல்லாஹி பண்ணி சொன்னார், வல்லாஹி நான் நடந்தேன், ஒரு சூடு காத்தில் பறந்தால் எப்படி இருக்குமோ வல்லாஹி என் நிலைமை மாறி இருந்தது. எனக்கு எந்த கூதலும் இல்லாமல் அல்லாஹ் உன்னை தந்தான். நான் நேரடியாக அகலை தாண்டி போனேன். அங்கே மஷூரா நடக்குது. அபூ சுஃபியானுக்கு நான் பின்னாடி நெருப்பு மூட்டப்பட்டிருக்குது குளிர் காயறதுக்காக. என் கம்பு எடுத்த ரசூலுல்லாவுடைய துரோகி நான் எடுத்தேன் குத்துறதுக்கு. ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, என் பக்கம் திருப்பாதீங்க. இன்னொரு பக்கமாக அபூ சுஃபியானுக்கு ஹிதாயத் இருக்குது, அவர் இஸ்லாத்துக்கு வரணும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறான். இந்த ரெண்டு இருக்குது. நான் எடுத்த அம்பை இவருக்கு அதை சொல்லலை, அவர் ரசூலுல்லா சொன்னாங்க என் பக்கம் திருப்பாதீங்கன்னு. நான் இங்கே அடித்தா திரும்பிடுவாங்களே வேணான்னு நான் போட்டேன். அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டேன். அவங்க கிளம்ப போகிறதா மஷூரா பண்ணுறாங்க. நான் ரசூலுல்லாவிடம் வந்தேன். வந்து நின்று ரசூலுல்லாவிடம் சப்ஜெக்டை சொன்னேன். சொல்லி முடிகிறேன், திரும்ப கூதல் என்னை ஒட்டி கொண்டது. நான் திரும்ப கம்பளியால் போத்தி கொண்டு ரசூலுல்லா என்னை செல்லமாக பக்கத்தில் போட்டாங்க. சுபகு நேரம் ரசூல்லா தூங்கு மூஞ்சே எலும்புகண்ட செல்லமாக என்னோட பேசினாங்க. ஏன், ஜென்னாவில் ரசூல்லாவுடைய ஃப்ரெண்ட் அவர். சுபஹானல்லாஹ், ரசூல்லா என்னோட செல்லமாக எழுப்பாட்டி தூங்கு மூஞ்சி எலும்புங்க என்று எழுப்பாட்டினாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சிறாங்க. வெளியில் குஃபார்கள் அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஃபத்தவக்கல் அலல்லாஹ், மூமின்கள் ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ் ஃபகஃபா பில்லாஹி வகீலா, அல்லாஹ் மீது தவக்கல் வைப்பாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு போதும். அவர் அல்லாஹ் மீது தவக்கல் வைப்பாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு போதும். ரசூலுல்லாஹ் தவக்கல் வச்சாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பயம் இல்லை. வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், நபியே மனிதர்களிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ரசூலுல்லாஹ் பாடிகார்ட் போட்டு போகல. நான் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த அட்டாக் எப்படிப்பட்ட அட்டாக், இந்த அட்டாக்கு எவ்வளவு பாதுகாப்பு ரசூலுல்லாஹ் போட்டிருக்கணும். வதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டினால் அல்லாஹ்வை அவர்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கடுமையான குளிர் அந்த குஃபார்களை அனுப்புது. கிளம்பி போயிட்டாங்க. மதீனா யுத்தம், ரத்தம் வடியாமலே மதீனாவுடைய ரசூலுல்லாவுடைய ஆட்சி மேலோங்குது. இப்போ பாருங்க, இப்போ நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்கண்டா, ஓஹோ யுத்தம் முடிஞ்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனல் வாரண்டுவாங்க சஹாபாக்கள். இதை குறைஷிகளோட நடந்த ஃபைனல் வார், இதுக்கு மேலே குறைஷி வரவே இல்லை. அவங்களுக்கு தெரியும் இவரை எப்போ தொட்டாலும் என்னமோன்னு நடக்குது, இவர் இறை அருள் பெற்றவர் தான், இறைவன் இவரை தொடவிட மாட்டான். அப்படி தொற்றதா இருந்தா இவர் அதாவது அந்த இந்த மலையில இருந்து வர்ற சவுர் கோயிலிருந்து வரப்போக்கல அப்பவே கொல்லணும். அன்றைக்கு இவர் தனியா வந்தார். எங்க எந்த கண்ணுக்கும் படாமல் இவர் மதீனா வரை, என்னை உசைன் பள்ளியிலிருந்து புத்தளன் டவுனுக்கா போனாரு, இங்க இருந்து என்ன கடையாமோட்டைக்கா போனாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 9 நாள் பிரயாண தூரம் சாதாரணமாக ஒட்டகத்தில் போனா. ரசூலுல்லாஹ் போனது வேற ரூட்ல, யார் கண்ணுக்கும் காட்டாமல் அல்லாஹ் பெருமானாரை கொண்டு போய் மதீனாவிலே ஆட்சியை கொடுத்தால், வல்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த பூமியில இந்த மண்ணில அது நிலை பெறாமல் இந்த உலகம் அழியாத. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் பதிலில் கேட்டது அதுதான். சஜதாவிலே விழுந்து, யா ரப், இந்த கூட்டம் இன்றைக்கு பதிலிலே அழிக்கப்பட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு யாரும் மீய மாட்டார்கள். யா அல்லாஹ், எங்களை இந்த கலிமாவுக்காக வேண்டி இங்கே வாழ வைத்து விடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கபூலாக்கினார். உலகத்தில் 5 1 பாகம் இன்றைக்கு ஷஹாதத் சொன்ன ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால், பெரியவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது அத்தனையுமே அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய அருள். இந்த ஒவ்வொரு சோதனைகளும் அவர்களை டெவலப் ஆக்குது. அதனால சஹாபாக்கள் இப்ப அமைதியாகிறாங்க. என்ன, அவங்க போயிட்டாங்க, காஃபிர்கள் தோத்துட்டாங்க. இதுக்கு மேல காஃபிர்கள் எவ்வளவு வெறி இருந்தா, எத்தனை கோடி லாஸ்ட், எத்தனை கோடி லாஸ்ட். வந்தது போனது திண்டது உட்கார்ந்தது குடும்பம் வியாபாரம் தொட்டது, எத்தனை கோடி லாஸ்ட். எங்க கணக்குல கணக்கு போடுங்க, 10,000 அவ்வளவு கணக்கையும் போட்டு பாருங்க. இப்ப பாருங்க, சரியா ஒரு 6 மாசம் கிடக்கல. ரசூலுடைய அடுத்த பலா, ரசூலுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாசமா நான் பலா காட்டுவேன். அடுத்த பலா ஆயிஷா நாயகி அவதூறு சொல்றாங்க. ரசூலா ஒரு மாசமா தன்னுடைய சுத்தமான ரொம்ப நேசித்த மனைவியை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது அங்கிருந்து 6 மாசம் கிடக்கல, அந்த பலா முடியுது. ரசூல் ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு? இஹ்ராத்தோட காபத்துல்லாஹ் தவாஃப் பண்ற மாதிரி ஒரு நபி கனவு கண்டா மறைக்க இயலாது. சஹாபாக்கள் சொல்றாங்க, வாங்க தவாஃப் பண்ண, நாங்க போகணும் உம்ராக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இப்பதான் 10,000 பேர் வந்திருக்கிறாங்க, ஒரு வருஷம் கழியல. இப்ப நாம இருக்கிறது டிசம்பர்ல வைங்க, போன டிசம்பர்ல உங்களை எல்லாம் ரவுண்ட் அப் பண்ண வந்த ஊருக்கு நீங்க போகணுமா?
ஒரு இஹ்ராத்தை உடுத்துட்டு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கையில் ஆயுதம் எடுக்கக்கூடாதான், எதுவும் எடுக்கக்கூடாதான். உம்ராக்கு போறவங்க வேட்டையாடக்கூடாது, ஆயுதத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே இல்லை. வெள்ளை உடுப்புல லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று போகணும். எங்க போகணும்? யார் ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ கேட்கிறாங்களோ, யார் ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை கேட்கிறாங்களோ அங்க போகணும். இப்ப யாராவது இப்படி சொன்னா மூளை சரியில்லையான்னு கேட்பாங்க. இப்பதான் வந்தான் 10,000 வெறியில நிக்கிறான், வாப்பாமார்ல இழந்த வெறியில நிக்கிறான், அவ்வளவு பிரச்சனை நிக்கிறான், பதிர்ல எடுத்து அந்த பழி வாங்கணும் என்பதில் நிக்கிறான். குஃபார்கள் உங்களை விட மாட்டாங்க. அப்ப ரசூல் என்ன சொல்லணும்? சஹாபாக்களை நான் கனவு கண்டு நீங்க போங்க, நான் கொஞ்சம் லேட் ஆகி அடுத்த வருஷம் நிலைமையை பார்த்துட்டு வரேன். ரசூலுல்லாஹ் முன்னாடி, சஹாபாக்கள் பின்னாடி, 1500 தோழர்கள். அதுல என்ன ஆச்சரியம் என்றா, எங்க ஈமான பாருங்க, அந்த சஹாபி பெண்களுடைய ஈமான பாருங்க, ஹதீஸ பாருங்க. ஜுல் ஹுலைஃபா மதீனாவுடைய பார்டர்ல இஹ்ராத்தை போடுறாங்க. அப்போ ஒரு பெண் பிரசவம், குழந்தை வயிற்றுல அவ வந்துட்டா ஜுல் ஹுலைஃபா. நீங்க இன்னைக்கு மதீனாவுக்கு போய் ஏர்போர்ட்ல போய் இறங்கினா ஜுல் ஹுலைஃபாவில் தான் நியத்து வச்சுட்டு நீங்க போவீங்க. அல்லது நாங்க இங்க டிரெக்டா ஹரத்துக்கு போறோம்னா எலம்லம் ஃபிளைட்லயே நியத்தை வச்சுட்டு போவீங்க. மதீனாவுக்கு போய் இறங்கினீங்கன்னா ஜுல் ஹுலைஃபாக்கு போகணும். இதான் ரசூல். இது ரொம்ப பரக்கத்தான வாது. புள்ள வயிற்றுல லாஸ்ட் பிரசவ வேதனை டைம்ல எந்த பொம்பளையாவது கிளம்புவாவா? ரசூல்லா மேல வச்ச அன்பு அவங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை. யா ரசூலல்லாஹ், நீங்க போனா நாங்க வருவோம், நீங்க போனா நாங்க வருவோம் யா ரசூலல்லாஹ், உங்க பின்னாடி வருவோம் யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்ற ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கட்டுப்படுவோம் யா ரசூலல்லாஹ். இதான் ஈமான். அவங்க ரசூலுல்லாஹ் வேற மாதிரி பார்க்கல. உங்களால தான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அவங்க சொல்லல, நாங்க நிம்மதியா இருந்த இவ்வளவு யுத்தம் உங்களால யா ரசூலுல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் எங்களை தூய்மைப்படுத்துறான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துறான் யா ரசூலல்லாஹ், இந்த தீன் எங்களை தூய்மையாக்குது யா ரசூலல்லாஹ். இது அவர்கள் சொன்னது. இந்த நிம்மதி குஃபார்களுக்கு ஒரு நாளும் புரிய முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரசவத்துல குழந்தை பிறக்குது, அவ அழுறா, யா ரசூலல்லாஹ் என்னை விட்டுட்டு போவீங்களா, நானும் உங்களோட உம்ராக்கு வரணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வாங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த ஈமான் எப்படி இந்த மண்ணிலே மனிதர்களை மாத்திருந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவருடைய கல்புகளில் எந்த சந்தோஷம் இருந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூலுல்லாஹ் தல்பியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஜஸீரத்துல் அரபில் ஷிர்க் இல்லை என்ற அந்த சங்கநாதம் ஒலிக்க ஆரம்பிக்கிறது. ஷிர்க்கோடு காபத்துல்லாஹ்வுல 360 சிலைகளை வைத்திருந்தாங்க, இப்ராஹிம் நபியுடைய சிலைகளை வைத்திருந்தாங்க. அந்த போராட்டத்தின் முடிவு பெரியவர்களே, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா நாங்கள் வந்து விட்டோம், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், உனக்கு இணை துணை இல்லை, நாங்கள் வந்து விட்டோம், இன்னல் ஹம்த வன் நிஅமத, உனக்கு தான் புகழ், உனக்கு தான் நிஅமத், லக வல் முல்க், ஆட்சி உனக்கு யா அல்லாஹ், லா ஷரீக லக், உனக்கு எந்த இணையும் இல்லை, உனக்கு எந்த துணையும் இல்லை யா அல்லாஹ், நீ தனித்தவன் என்ற அந்த முழக்கத்தோட போறாங்க. நிஜமா படிச்சவன் ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தா பத்ர்ட கால்குலேஷனை பார்த்துட்டு 1000 300 செத்திருக்கணுமே, 3000 1000, உஹதுல அவங்க 3000 இவங்க 1000 செத்திருக்கணுமே, அஹ்ஸாப்ல 3000 10000, காஃபிர் 10000 3000, சான்ஸே இல்ல சொல்லிருக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தனியா வரப்போகல, சிம்பிளா கொள்ளலாமே. சரி, அப்பையும் தப்பியாச்சு. ஓகே, இப்ப அவர் என்ன சொல்லணும் தெரியுமா? எழுதணும், இந்த வரலாறை படிச்சவர், நான் எழுதி வைக்கிறேன் இவங்க போறது தற்கொலை முயற்சி என்று. ஏன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒண்ணுமே இல்லை, உம்ரா போறாங்க, அல்லாஹ் போ சொன்னா போன, அவ்வளவுதான். அல்லாஹ் போ சொன்ன உம்ராக்கு போறாங்க, இவங்க சண்டைக்கு போகல, அல்லாஹ் போ சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் போறாங்க. இப்பதான் இந்த நேரம் தான் அச்ச நேர தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்கு பாருங்க யுத்தத்துல, இதுலதான் இறங்குது. போற இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் படையெடுத்து போறாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், சஹாபாக்கள் இந்த யுத்தத்துக்கு போறாங்கண்டா அவங்க ஈமான் இப்ப எவ்வளவு கூடி இருக்கணும்? அவங்க போறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் நிக்குது ஒரு இடத்துல, ஷனியத்துல் மரார்ல நிக்குது, அஹ்ஸாபுக்கு பக்கத்துல. கூச்சம் காட்டாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வேணாம், அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை நிப்பாட்டிட்டான்னு சொல்லி அந்த தடவை உம்ரா நடக்கல. ஆனா அவங்க வர்றாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அப்ப காஃபிரா இருந்தவங்க, அவங்க படையெடுத்து வர்றாங்க, ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தூது அனுப்புறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிடிக்கிறாங்க, பிடிச்சு கொள்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு கோபம் மேல தூக்குது,
ஷஜரா ஒரு மரத்துக்கடல பையத்து வாங்குறாங்க, எல்லாரும் வர்றாங்க. நாங்கள் சண்டைக்கு வரல, ஆனால் உஸ்மான் பின் அஃபானை அவங்க பிடிச்சிருக்காங்க, கொலை செஞ்சுட்டாங்கன்ற ஒரு மெசேஜ் வருது. எல்லாரும் பையத்து பண்ணுறாங்க கட்டுமையான கோபத்தோடு. எது இல்லை, நாங்கள் போய் இப்போ முடிக்கிறது, உஸ்மானை யார் இதாக்கினாங்களோ நாங்கள் சண்டையிட போகிறோம். இந்த சண்டை என்பது கையில் ஆயுதம் இல்லை, எஹராத்தோட எல்லாரும் சண்டைக்கு ரெடி ஆயிட்டாங்க. காஃபிர்கள் வெளியே வராங்க, இல்லை இல்லை உஸ்மான் இதாங்க, பிரச்சனை இல்லை, நாங்கள் உடன்படிக்கை செய்வோம். ஃபர்ஸ்ட் தோல்வி. எப்போ ஊரை விட்டு விளக்கினவரோட நாங்கள் எக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோம்னு வந்தாங்களோ அவங்க தோத்துட்டாங்க. அவங்க கவர்மெண்ட் தோத்துட்டு இவரை விரட்டி ஒன்றுமில்லாமல் போனவங்களை ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ்க்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. உட்காருங்க டேபிளில் சைன் வைப்போம். யாரு ஊரை விட்டு விரட்டினவங்களா? ஃபர்ஸ்ட் வெற்றி. அல்லாஹ் சொல்றான், இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நபியே மிக தெளிவான வெற்றி உங்களுக்கு, இது மிக தெளிவான வெற்றி. சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க, ஏன் வெற்றி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உடன்படிக்கை அவங்க சொல்றதெல்லாம் ஓகே, ரைட், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே. உமர் பின் கத்தாப் கோபுறார், யா ரசூலுல்லாஹ் எங்க வந்துட்டோம், தவாஃப் பண்ணாம காபத்துல்லா பார்க்காம நாங்க திரும்புறதா? அவங்களுக்கு ரூஹ பத்தி உசுர பத்தி கவலை இல்லை. 3 கேள்வி கேட்பாங்க ரசூலுல்லாஹ். யா ரசூலுல்லாஹ் நீங்க உண்மையான நபி தானே, நாங்க வந்தோம் தானே, அவ்வளவு நாள் பிரயாணம் செஞ்சு வந்திருக்கிறாங்க, ஏன் யா ரசூலுல்லாஹ் இப்ப நாங்க போறது, எங்களுக்கு என்ன குறை, நாங்க போய் தவாஃப் பண்ணுவோம். ரசூலுல்லாஹ் இல்லன்ட்டாங்க, அல்லாஹ் தடுத்துட்டாண்டாங்க, வேணான்ட்டாங்க. இப்படி கேட்டுட்டு வந்து ஒரு கடைசி ஒரு கேள்வி கேட்பார், அப்ப நீங்க கனவு கண்டு உம்ரா செய்யறேன்னு சொன்னீங்களே? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இந்த ஆண்டுன்னு சொன்னான்னு கேட்டாங்க. இந்த ஆண்டுன்னு சொன்னான்னு கேட்டாங்க. உமர் பின் கத்தாப் வெளியே போனார், அபூபக்கர் எல்லாம் பேசுறார், இந்த பாருங்க எனக்கு திருப்தி இல்லை, இதை நினைச்சு உமர் பின் கத்தாப் வாழ்நாள் முழுக்க அழுவார். நான் முனாஃபிக்கான்னு கேட்பார், நான் தப்பா பேசிட்டேன் ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்பார். ஏனென்று சொன்னால் அந்த இடத்துல அவருக்கு வந்த ஆத்திரம், நாங்க ஏன் திரும்பணும், எங்கள்கிட்ட என்ன குறை, நாங்க ஏன் திரும்பணும், நாங்க வந்தது தவாஃப் பண்ண. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க போங்கன்றாங்க, போங்க, அல்லாஹ் போ சொல்லிட்டான். அப்ப சஹாபாக்கள் திரும்ப கேட்கல, அல்லாஹ் ஜோக் பண்றானா, வீட்டில் வைஃபை விட்டு பிள்ளைய விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இத்தனை நாட்கள் வந்து அஹ்ஸாப்ல வந்து உடன்படிக்கை எடுத்துட்டு காபத்துல்லா பார்க்காம திரும்பி போக சொன்னா என்ன நடந்துச்சு? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க திரும்புங்கன்றாங்க. கட்டுப்படாம இருக்கையில சஹாபாக்கள் அமைதி இருந்த 2வது இடம் இதுதான். வரலாறுல மற்ற எல்லா இடத்துலையும் ரசூலுல்லாஹ்வுக்கு இது பண்ணுவாங்க, அப்படியே நிக்கிறாங்க. அவ்வளோ கோபம், காஃபிர்களோட கோபம். நாங்க எங்க காபத்துல்லாவை தவாஃப் பண்ணி ஏன் முடியாது இப்படி நிக்கிறாங்க. ஒரு ஆளை சமாளிக்கிறது பரவாயில்ல, 1500 பேர், மைக்கியும் இல்லை. ரசூலுல்லாஹ் போறாங்க கூடாரத்துக்குள்ள, கவலையா உம்மு சலமா கேட்குறாங்க, ஏன் யா ரசூலுல்லாஹ் மக்களுக்கு நான் திரும்ப சொல்லிட்டேன், திரும்புறாங்க இல்லையே? ரசூலுல்லாஹ்வோட பேச்சை இதுவரைக்கும் சஹாபாக்கள் அப்படி செய்யாமல் இருந்ததில்லை. அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க உங்க கொண்டைய மலிங்களே, நீங்க உங்க தலையிலே முடியெடுங்களேன், அவங்க எடுத்துருவாங்க. ரசூலுல்லாஹ் வலிச்சிட்டு வெளியே போறாங்க, ஒரு பேச்சு இல்லை, எல்லாரும் முடிய வலிக்க ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பினாங்க, அத்தனை பேரும் திரும்பினாங்க. அல்லாஹ்வுடைய வஹி வந்துச்சு, இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நபியே இதான் வெற்றி. எது வெற்றி? பூமியை பிடிக்கிறதோ மண்ணை பிடிக்கிறதோ இல்லை, கல்புகளை பிடிக்கிறதா வெற்றி. வெற்றி என்பது கொலை செய்வது அல்ல, இன்னொரு கல்புகள் அல்லாஹ்வுக்கு அடங்குவது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடங்குவது. இத்தனை நாள் பிரயாணம் செஞ்சவங்க திரும்பி உங்களோட வந்தாங்க, உங்க கல்புல ஒரு கவலை, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாஃப் பண்ணலன்னு. ஆனா ரசூல் சொல்லிட்டார், இப்ப இல்ல, அல்லாஹ் வாய்ப்பை தருவார். இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் அல்லாஹ் ஃபத்ஹு மக்காவை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நீங்க முழு வரலாறுலையும் பொறுமையை பார்ப்பீங்க. அந்த சஹாபாக்கள் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் பொறுமையை கற்றுக் கொடுத்தார். பெரியவர்களே, அதனால் இந்த ஒரே ஒரு மெட்டர், ஏனென்றா இந்த நிம்மதி என்ற தலைப்பு நான் வேறு விதமாக நிறைய பேசியிருக்கிறேன். இது நிறைய தலைப்புகள் பேசியிருக்கிறனாலே இந்த சம்பவத்தோட்டி நான் உங்களுக்கு இந்த தலைப்பை பேசினேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நீங்க எந்த பகுதியை நீங்க எடுத்து காட்டினாலும் அங்க பொறுமை இருக்குது. இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. உடனே கேட்ட உடனே நாங்க கேட்ட உடனே அல்லாஹ் தரணும்டா, அல்லாஹ் அடிமை இல்லை, நாங்க அடிமை. நாங்க கேட்டதெல்லாம் அல்லாஹ் தரணும்டா, அல்லாஹ் அடிமை இல்லை. நாங்க கேட்டதுல அல்லாஹ் விரும்பினதை தந்தா அவன் எஜமான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே. தப்பான அபிப்பிராயங்கள், தஹஜ்ஜுத் தொழுது நாங்க கேட்டா அது நடக்கணும்,
நாங்க அடிமை, அவன் எஜமான். அவன் எஜமான், அவன் அவனுடைய அடியார்களுக்கு விரும்பியதை கொடுப்பான், விரும்பியதை தாமதப்படுத்துவான். நீங்கள் வரலாறு நெடுகிலும் பாருங்க, கடைசி கட்டத்தில் தான் அல்லாஹ்வுடைய உதவி வந்து சேரும். அதனாலதான் குர்ஆன்ல எங்க பார்த்தாலும் இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்கன்னு மட்டும் வரல, பொறுமையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்க. பொறுமை அந்த தொழுகையோடு நிக்கணும். இத்தனை தஹஜ்ஜத் இன்னும் பொறுமையான இல்லைங்க, இத்தனைத்தான் இன்னும் பொறுமையான இல்லைங்க. அதனாலதான் முழு இப்ராஹிம் நபியுடைய வரலாறுல நீங்க எங்க காட்டினாலும் உலகத்தில் மிக சிறந்த அடியார்கள் இப்ராஹிம் நபி எடுப்பீங்க. எங்க காட்டினாலும் ஒன்றை காட்ட மாட்டீங்க. இப்ராஹிம் நபி இத்தனை தஹஜ்ஜத் தொழுதார், இத்தனை 1000 தர்மம் பண்ணினார், இத்தனை ஆட்டு மந்தைகளை தர்மம் பண்ணினார், இவ்வளவு வீட கொடுத்தார், காட்ட மாட்டீங்க. ஒன்றை காட்டுவீங்க. இப்ராஹிம் நபி நெருப்ப போட போக்கல ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சொன்னார், என் ரப்பி எனக்கு போதும், அவன் எனக்கு பாதுகாப்பான். அல்லாஹ் அதை ஹைலைட் பண்ணுவான். இப்ராஹிம் நபியை கொண்டு போய் குழந்தைய கொடுத்த உடனே ஆஹா இவ்வளவு காலமா அழுது அழுது கேட்டனே. நாங்க நிறைய கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட. இப்ராஹிம் நபி கேட்டதுல ஒரு ஸ்பெஷலா அல்லாஹ் சொல்றது ஒன்றுதான். எது? இந்த துனியாவுல புல்ல. அவ்வளவு இறக்கம், அவ்வளவு இறக்கம். 7 மண்டா போய் சூரத்துல் பக்ரா 125 படிச்சு பாருங்க, உங்களுக்கு வழங்கும். நாங்க துவா கேட்டா யா அல்லாஹ் எனக்கு என் குடும்பத்துக்கு. இப்ராஹிம் நபிய முழு துவாவும் வமின் ஸுர்ரியத்தி வமின் ஸுர்ரியத்தி வமின் ஸுர்ரியத்தி, என் சந்ததி என் சந்ததி என் சந்ததி. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு இறக்கம், அவ்வளவு இறக்கம், அவ்வளவு இறக்கம். அவர் கேட்ட துவாவெல்லாம் புல்ல. புல்ல கிடைச்சா அன்றைக்கு பெருநாள், காலம் கடந்து கிடைக்கிற புல்ல எப்படி இருந்திருக்கும்? வயசான பிறகு 2 பேருக்கு 15-20 வருஷத்துக்கு பிறகு புல்ல கிடைச்சா பாப்பாவும் அசைய மாட்டார், உமா அசைய மாட்டாங்க. புல்ல 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 வளர்ச்சா அது உளுந்தா இவங்களுக்கு கடுமையா வருத்தம். ஏன்? 20 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச புல்ல. என்னுடைய நண்பர் ஒரு ஆளுக்கு 19 வருஷத்துக்கு பிறகு புல்ல கிடைச்சிச்சு. எப்படி புள்ளியோட ஒட்டி நிப்பாங்க தெரியுமா? இப்ராஹிம் நபி கிடைச்சா அவர் என்ன பண்ணணும்? யா அல்லாஹ் புள்ளைய தந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ், நாளைக்கே ஊட்டிக்கு போறேன், நயகரா வாட்டர்ஃபால் பார்க்க போறேன், ரெடி பண்ணுங்க யா அல்லாஹ், ஒரு ராக்கெட் வேணும், ஒரு ஃப்ளைட் ரெடி பண்ணுங்க, நான் கொஞ்சம் வாட்டர்ஃபால்லாம் காட்டிட்டு வைஃபோட கொஞ்சம் ஜொலி பண்ணிட்டு வரேன். அப்படிதானே ஒரு ஹாப்பினஸ் வந்தா. என்னாச்சு பெரியவர்களே? என்ன ஆச்சு நினைக்கிறீங்க? புள்ளையோட சேர்த்து பக்கா பள்ளத்தாக்குக்கு போகணும், அவங்கள விட்டுட்டு நீங்க போகணும். சுப்ஹானல்லாஹ், ட்ரிப் கிடைக்கல, ட்ரிப் இல்ல, புள்ளையோட சேர்ந்து நீங்க போகணும், வைஃபையும் புள்ளையும் விடணும், நீங்க இருக்க கூடாது, நீங்க போகணும், நான் பார்த்துக்கொள்ளும் மற்ற வேலை. சுப்ஹான ரப்பி. கோவமா இப்ராஹிம் நபியோட, கோவமா இப்ராஹிம் நபியோட. அவருடைய முழு சோதனை அவருடைய புள்ளையொட்டி, அவருடைய கல்வியில் பெரும் பகுதி அவருடைய புள்ளையோட இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் புள்ளையோட தான் அவர் நிறைஞ்சி. நீங்க போங்க, அவங்களுக்கு நான் ரஸாக் நான் பார்க்கறேன்டான்ல. சரி, அது போக அடுத்தது புள்ள பெருசாயிட்டு வாப்பாவோட பேசுது. ஃபலம்மா பலக மாவு ஸய, அவரோட சேர்ந்து ஓடுற பருவம், விளையாடுற பருவம், காபத்துல்லாஹ் கெட்டுற பருவம். அப்ப வந்து வெட்டணும் கனவு கண்டார். இன்னி ஆராஃபில் மனாமி அன்னி அத்பவுக்கு ஃபந்தூர் மாதா தர, மகன் உங்களை வெட்டுறத கனவு கண்டும். இப்ப நான் கேட்கிறேன், புள்ளைய கையை பிடிச்சி கூட்டி போறது அல்லாஹ் ஒரு வரியில சொன்னான், ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டுட்டாங்க. புள்ளைய கையோட பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு. அவர் கை எவ்வளவு குளிர்ந்து இருந்திருக்கும், அவர் கால் எப்படி இருக்கும், அவருக்கு எப்படி வேர்த்து போட்டிருக்கும். தண்ட புள்ளைய தண்ட கையால வெட்ட கூட்டி போறாரு. ஜோக் இல்லை, இது ஜோக் இல்லை. அல்லாஹ் கோவமா இப்ராஹிம் நபியோட? அல்லாஹ் கோவமா? ஜன்னாவுல அவருக்குரிய கிரேடிங்க்கு தான் இந்த சோதனை. ஆனா அல்லாஹ்வுடைய உதவி எல்லாத்துலயும் வந்துச்சா? எல்லாத்துலயும் வந்துச்சா? புள்ளைய மனைவி விட்டுட்டு போற இடத்துல வந்துச்சா? நெருப்புல போட்டு நேரம் வந்துச்சா? குழந்தைய போய் வெட்ட போறார். ஃபனாதைனாஹு யா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாங்கள் சொன்னோம். கது சத்தக்த ருயா, கனவு உண்மைப்படுத்திட்டீங்க, நீங்க வெத்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, துனியாவுல வார எந்த சோதனைக்கு பின்னாடி நேரடியான அல்லாஹ்வுடைய உதவி வரும். ஒரே நாளில் வராது. நீங்கள் பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரம். கடைசியா மூசா நபி போறாரு, அவருக்கு மெப் தெரியாமல நல்ல மெப்ப கரைச்சு குடிச்சவர். சரியா போறாரு, கடல் குறுக்க நிக்குது, அவர் நிக்கிறார், மக்கள் பின்னாடி. ஃபிரௌன்ட படம் வருது, அவருக்கு தெரியும் எப்படி ஃபிரௌன்ட படம் வரும். ஆனா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னால முதரக்குன் மூசா மாட்டிட்டோம்ண்டாங்க. இன்னமா என் ரப்பி சயஹ்தீன், என் ரப்பி என்னோட வழிகாட்டுவார். அவருக்கு தெரியாது ராக்கெட் வருமா, சப்மரீன் வருமா, கப்பல் வருமா, கடல் பழக்குமா, எதுவும் அவருக்கு தெரியாது. லேட்டா டைமுக்கு அது வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றா
இந்த உலகத்தில் நிம்மதியா வாழணுமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம், இதை சொல்லுவதற்குத்தான் இவ்வளவு சொன்னேன். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, அதாவது அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறும். இந்த உள்ளங்கள் பதற நேரம் என் ரப்பி என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். நீங்க நினைச்சு பாருங்க, உங்க உம்மாவுடைய வயிற்றிலிருந்து நீங்க வெளியே வர்ற நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா அல்லாஹ் வெளியே வந்த உடனே தாய்ப்பாலை ரெடி பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் தந்தா அவன் ரிஸ்க்ல கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா? பள்ளி இல்லாத நேரம், குடல்களுக்கு ஜீர்ணிக்க வைக்கிறதுக்கு எந்த கருவிகளுக்கு முடியாத நேரம், இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்னியை இயங்க வைக்க முடியாத நேரம், உங்க கிட்னி இயங்க வச்சு, ஹார்ட் இயங்க வச்சு, இது எல்லாத்தையும் இயங்க வச்சு உங்களை வாழ வச்ச இறைவன் உங்களை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா? வல்லாஹி ரஹ்மான், ரஹ்மான் அரபுல என்ன அர்த்தம் தெரியுமா? இரக்கமானவன் என்ற மட்டும் அர்த்தம் இல்ல. அரபுல சொல்லுவாங்க அத்ஷான் ஜவ் ஆன், அதாவது ஜவான்டா நான் பசித்தவனாக நிக்கிறேன், இப்ப எனக்கு பசி என்று சொல்றதுக்கு ஜவ் ஆன், அந்த ஜவான் நீ பசி, அதாவது அச்சா நான் இப்ப தாகத்தில் நிக்கிறேன். ரஹ்மான் என்ன சொன்னான் தெரியுமா? நான் ரஹ்மான் இப்ப இரக்கத்தை இறக்கிட்டு இருக்கு, இப்ப நடந்து கொண்டே இருக்கு, இப்ப அல்லாஹ்வுடைய இரக்கம் எனக்கும் உங்களுக்கு வந்தனாலதான் இந்த சபையில புத்தகத்திலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பேச வைத்தான். பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால உண்மையாக இந்த சபையில உண்மையாக நான் இன்றைக்கு நிகழ்ச்சியை செய்ய வல்லாஹ் இருக்கல. ஆனால் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அல்லாஹ்வுக்கு துரோகம். என்ன, பல நாட்கள் எனக்கு தூக்கம் இல்லை. நேற்று இரவு 2:35 இங்கே வந்து இறங்கினத்தோட காலையில் நிகழ்ச்சி, அடுத்தது உண்மையாக தூக்கம் இல்லை. எனக்கு செய்கிற இதிலான வாக்கு ஆல்ரெடி அப்போ கொடுத்தது. அந்த கொடுத்த வாக்குறுதிக்கு அல்லாஹ் எனக்கு நிறைய அருள் புரிந்திருக்கிறான், நிறைய நன்மைகள் செய்திருக்கிறான். நான் நன்றி செலுத்தி ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி உண்மையாக நின்று பேசக்கூடிய அளவுக்கு என்னுடைய அந்த உடல் நிலைமையில் அந்த அதாவது பேச பேச வீக் ஆகிற, அது ரொம்ப தூக்கம் இல்லாத நேரத்தில் ரொம்ப கஷ்டம். ஆனால் அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதி ரப்புல் ஆலமீன் என்னை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த சபையிலே கொடுத்த வாக்குறுதிக்கு வந்தோம். துஆ செய்யுங்கள், குடும்பத்துக்காக துஆ செய்யுங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த துனியாவிலே பிரச்சனைகள் தருகிற நேரம் தீர்வையும் சேர்த்து தருவான். மோமின்களுக்கு ஒரு காலமும் மோமின்களை அல்லாஹ் கைவிட மாட்டான், அவன் வாக்குறுதி மீற மாட்டான். நபிக்கு கொடுத்த வாக்குறுதி வல்லாஹு யஸ்முக மினன் நாஸ், நபியே அல்லாஹ் மனிதர்களிலிருந்து உங்களை பாதுகாப்பான்னு கொடுத்தான். கடைசி நிமிடம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் இயல்பாக மௌத்தாகிற வரைக்கும் ஒருவர் கூட ரசூலுல்லாஹ் மேல கை வைக்காம அவர்கள் கை வைக்க முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யம் மலர ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் எதை விதியாக்கினான் அது கிடைக்கும். இந்த துனியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் நடக்குது. எக்ஸாமினேஷன், பலா என்பது சோதனைகள் என்பது முகம் கொடுக்கிற நேரம் என்ன ஆன்சர் பண்றோமோ அந்த ஆன்சருக்கு சுவர்க்க கிரேடிங் கூடும். அதை பொறுமையாக நின்று அல்லாஹ்வை பத்தி நல்லெண்ணம் கொண்டு ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்கிற நேரம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பிறகு அல்லாஹ் இன்விடேஷன் தருகிறான். எது அல்லாஹ்வோட பேசுறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு லுஹர தந்தான், அசர தந்தான், மக்ரிப தந்தான். ஒரு அடியான் அல்லாஹ் நேசிச்சா அல்லாஹ்வுடைய கல்புல அல்லாஹ்வை பத்தி இரக்கத்தை கொடுத்தா அவருக்கு ஒரு எலாம கொடுப்பான். நடு ஜாமத்தில் எழும்பி தக்பீரை கட்டுங்க என்பான் அல்லாஹ். ஏன் தெரியுமா? அவருடைய ஈமான் இப்ப மலருது. வாழ்க்கையில பிரச்சனை வர்றவருக்கு அந்த முழிப்பு வரும், எனக்கு யாரும் துணை இல்லை, என் இறைவனோடு நான் உரையாட போகிறேன். அல்லாஹ் ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறான், அடியானே என்னோட பேசவா. சுப்ஹான ரப்பி, அல்லாஹ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது இந்த மூமின்களுக்கு கவலை தருமா? பெரியவர்களே, இந்த நாவுகள் அறியாமலே ஜிக்ரிலே சுப்ஹானல்லாஹ், சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று தெரியாமலும் தெரிந்து கொண்டும் சொல்லிக்கொண்டே போவதற்கு அல்லாஹ் வாய்ப்பு தருவது என்பது பிரச்சனையா? பெரியவர்களே, ஒரு சோதனை நேரம் ஒரு மூமின் தன்னை அறியாமல் ஜிக்ர் செய்வார், செய்யதுல் இஸ்திக்ஃபார்களை ஓதுவார், தஹஜ்ஜத்தில் எழும்புவார். நிஜமா ஒரு வலிமாக்கு உங்களுக்கு இன்விடேஷன் தந்து சாப்பாடு கூப்பிடுற மாதிரி இறைவன் நடுநிசையின் எல்லோரும் தூங்குற நேரம் உங்களுக்கு இன்விடேஷன் தருகிறான். முதல் வானத்தில் நான் என்னோட பேச உன்னை நான் உனக்கு அனுமதி தருகிறேன். அந்த அனுமதி இல்லாத எல்லோரும் உறங்குவார்கள். யாருக்கு அந்த அனுமதி கிடைக்குதோ அவர்கள் விழிப்பார்கள், அவர்கள் இறைவனோடு கொஞ்சுவார்கள், இறைவனோடு குழாவி பேசுவார்கள், இறைவனோட கெஞ்சி கேட்பார்கள், தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்வார்கள், இறைவனோட மன்னிப்பை கேட்பார்கள். இதுதான் நிம்மதி பெரியவர்களே, இதுதான் இமாம்கள் அடைந்த நிம்மதி, இதுதான் நபிமார்கள் அடைந்த நிம்மதி, இதுதான் சஹாபாக்கள் அடைந்த நிம்மதி. பாலைவனத்தை புரட்டி போடப்பட்ட இந்த மிக பெரும்
அற்புத அற்புத மார்க்கம் இஸ்லாம். அவருடைய கல்புகளுக்கு இறைவனை பற்றி அந்த நிஜமான அந்த எண்ணத்தை கொடுத்தது. அவர்கள் அல்லாஹ்வை பற்றி ஒழுங்காக புரிந்தார்கள். வெளியிலே உள்ளவர்கள் நினைத்தார்கள், பாவம் இவர்கள், இவ்வளவு பிரச்சனை இவர்களுக்கு, பிரச்சனை முடிய பிரச்சனை. மூமின்கள் நிம்மதியாக நின்றார்கள். அல்லாஹ்வுடைய அந்த அன்புடைய உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள், பூரிப்படைந்தார்கள், கட்டுப்பட்டார்கள். சமிஅனா வ அத்தஅனா என்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் துனியா அல்ல வாழ்க்கை, ஜன்னா ஜன்னா, அந்த ஜன்னாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இது அற்பத்திலும் அற்பம். பெருமானாருடைய கண்களை பார்க்கணும், அவருடைய கை கொடுக்க வேண்டும், அவரோட சலாம் சொல்ல வேண்டும், அவரோட அமர்ந்து சாப்பிட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அருமை தோழர்களோடு நாங்கள் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்துக்கு அருகாமையில் வாழக்கூடிய நிரந்தர வாழ்க்கை. இது வெறும் அற்பம். எண்ணி பார்த்தால் அங்க போய் அதாவது ஒரு கொஞ்ச நேரம், ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரம் வாழ்ந்திருப்போம் என்பாங்க. ஒரு நாள் கூட இந்த துனியாவில் நாங்கள் வாழலன்னு ஆகிரால சொல்லுவோம். இந்த ஒரு நாள் வாழ்க்கை, ஆகிராவோட ஒப்பிட்ட ஒரு நாள் வாழ்க்கை நம்ம நஷ்டம் அடைகிறதா பெரியவர்களே? அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முஃமின்கள் பிரச்சனைகள் வர வர அல்லாஹ்வோட நெருங்குவார்கள். அவருடைய கல்புகளுக்கு அல்லாஹ் ராகத்தை கொடுப்பான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்கள் பயப்பட தேவையில்லை. சொல்லுவாங்க, அவரோட அவர் இருக்கிறார், இவரோட இவர் இருக்கிறார், இவரோட அந்த பணக்காரர் இருக்கிறார். பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வாதா. அல்லாஹ்வுடைய வாதா ஒரு நாளும் பிழையாகாது. அல்லாஹ் வாக்கு மோசடி செய்ய மாட்டான். பொறுத்து இருந்தால் அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மிக பெரும் பாக்கியமான சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.